ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. சோ இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்ல பாத்தீங்க அப்படின்னா 9th யூனிட் பார்க்க போறோம். சோ இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் பத்தி பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், ஓகேங்களா? சோ ஃபுல்லா தெளிவா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல என்னென்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம மேம்பாடுனா அதாவது பொருளாதாரத்துல மேம்பாடு அப்படின்னா என்ன நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? சோ அதை சின்னதா ஒரு ரீகால் பண்ணிட்டு இந்தியாவில அந்த பொருளாதார மேம்பாட்டுக்காக என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க, என்னென்ன செயல்பாடு பண்ணாங்க, என்னென்ன மாற்றங்கள் பண்ணாங்க, இத பத்தின எல்லாமே டீடைல்டா பார்க்கலாம். புதிய பொருளாதார கொள்கை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எல்பிஜினா என்ன, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்னு இருக்கும், ஓகேங்களா? சோ எல்லா லிபரலைசேஷன், பினா பிரைவேடைசேஷன், ஜினா குளோபலைசேஷன் இருக்கும், ஓகேவா? சோ அந்த மாதிரி அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இந்த பொருளாதாரத்துல சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா? சோ அதாவது தொழில்துறையில சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க, விவசாயத்துறையில சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க, வர்த்தகத்துறையில சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி நிதித்துறையில சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே நம்ம டீடைல்டா என்னென்ன அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாம். சோ ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட் தான் இது. சோ தெளிவா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். மேம்பாடு அதாவது பொருளாதாரத்துல மேம்பாடு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது பணம் சார்ந்தது. பொருளாதார மேம்பாடு அப்படின்னா பணத்தை தவிர மீதி இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அதாவது காமனா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்லியிருப்பேன். பொருளாதார வளர்ச்சினா பணத்தை பொறுத்து கால்குலேட் பண்ணுவாங்க. பொருளாதார மேம்பாடுனா அது தவிர இருக்கக்கூடிய உயர்ந்த வருவாய், தரமான கல்வி, நல்ல உடல் நலம், ஊட்டச்சத்து, குறைந்த வறுமை, நிலைத்த சமவாய்ப்பு, இந்த மாதிரி அதாவது பணத்தை தவிர மீதி இருக்கக்கூடியது கால்குலேட் பண்றதுதான் நம்ம வந்து மேம்பாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அத பத்தின டீடைல்டான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம், ஓகேங்களா? சோ மேம்பாடு அப்படிங்கிறது மனித வாழ்க்கை தரத்தோட மேம்பாட்டை பத்தி சொல்றது, ஓகேங்களா? சோ மேம்பாடு அப்படிங்கிற கருத்து பல மக்களால பல விதமா சொல்லப்படுது, ஓகேங்களா? சோ எப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, தன் மேம்பாடு, முன்பு இருத்தலை விட மேம்படுதல், முன்னேற்றம், முன்னோக்கி செல்லுதல், தம்முள் வளர்ச்சி, தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதி, முடிவில்லாத செயல்பாடு, வளர்ச்சிக்கான சுதந்திரம், இந்த மாதிரி ஒவ்வொன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லலாம், ஓகேவா? சோ மனிதவள மேம்பாடு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மக்களோட சுதந்திரத்தையும் வாய்ப்பு இருக்கு இல்லையா, இதையெல்லாம் விரிவாக்கி அவங்களோட நல்வாழ்வு வந்து மேம்படுத்துறதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மனிதவள மேம்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? சோ சாதாரண மக்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், எங்க இருக்கணும், எங்க வாழணும், அவங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவை, இதெல்லாமே அவங்களே முடிவு செய்யறாங்க இல்லையா? சோ அதுக்கு கருவியா இருக்கிறதா பாத்தீங்கன்னா மனிதவள மேம்பாடு அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? சோ மேம்பாட்டுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னா 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார நிலை அப்படிங்கிறது ரொம்பவே பின்னடைஞ்சு இருந்தது, ஓகேவா? சோ இந்தியாவோட எல்லா துறையிலுமே அது வந்து விவசாயம் ஆகட்டும், இல்ல தொழில்துறை ஆகட்டும், எதுவா இருந்தாலுமே சேவைத்துறை ஆகட்டும், எதுவா இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே மேம்பாடு இல்லாம பொருளாதார வளம் மிக மிக குன்றிய நிலையில தான் இருந்தது, ஓகேவா? சோ அதாவது அறிவியல், தொழில்நுட்பம் இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா பின்தங்கிய நிலையில இருந்ததால நம்ம நாடு பாத்தீங்கன்னா தொழில்மயமாதல்ல மிகவே குறைவாதான் இருந்தது, ஓகேவா? சோ விவசாயத்துறை எல்லாமே பாத்தீங்கன்னா நிலப்பிரபுக்களோட கைகள்ல இருந்ததால அதுவும் உங்களுக்கு பின்தங்கிதான் இருந்தது, ஓகேவா? அடுத்து போக்குவரத்து, தகவல் தொடர்பு, கல்வி, சுகாதாரம், இது எல்லாமே எந்த துறையில நம்ம பார்த்தாலுமே போதுமான வசதி இல்ல, சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்ல, இந்த மாதிரி இருந்த ஒரு சமுதாயமா தான் என்ன இருந்தது அப்படின்னா இந்தியா இருந்தது, ஓகேங்களா? சோ என்னதான் அதாவது மேம்போக்கு அதிகமா என்ன இருந்தது அப்படின்னா வறுமையும் வேலையின்மையும் தான் இந்தியாவில அதிகமா இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையில ஒன்னாவே இருந்தது, ஓகேவா? சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் இந்தியாவோட பொருளாதாரம் மேம்பாடு அடையாம இருக்கிறதுக்கான ரீசனா என்ன இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா வறுமையும் வேலையின்மையும் தான் அதிகமா இருந்தது, ஓகேவா? ஆனா சுதந்திரத்துக்கு அப்புறம் 1991 அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியில ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது, ஓகேவா? சோ அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1990 வரைக்குமே உங்களுக்கு வந்து அது 90ல பாத்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய அந்த பொருளாதாரத்துல அடி வாங்கிடுச்சு இந்தியா, ஓகேவா? சோ அதனால 1991 கண்டிப்பா வேற ஏதாவது புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வரணும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. சோ அது என்ன அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட்டோட பொருளாதார கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துறதுக்கோ, அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்ட தொழில் கொள்கை இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் பொருளாதார நெருக்கடியில இருந்து ஒரு முற்றுப்புள்ளியா இருந்தது இல்லையா, அது எல்லாமே நம்ம வந்து விலக்கி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த
புதிய பொருளாதார கொள்கையை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த கொள்கை பாத்தீங்க அப்படின்னா தொழில்துறை, வாணிபம், நிதி, வேளாண்மை இது எல்லாத்துலயுமே பல துறையில பலவீனத்தையும் பொருளாதார முன்னேற்றத்துல இருக்கக்கூடிய பல தடைகளையும் தகர்த்தெறியறதுக்கு ஒரு காரணமா இருந்தது. ஓகேவா? சோ இதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா புதிய பொருளாதார கொள்கை அப்படின்னு சொல்றோம். சோ அது என்னென்ன வரும் அப்படின்னா LPG அப்படின்னு சொல்லுவாங்க, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தாராளமயமாக்கல், தனியார் மயமாதல், உலகமயமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது பாத்தீங்கன்னா 1990 வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுதந்திரம் பெற்றோம் இல்லையா, சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் 1990 வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா தாராளமயமாக்கல் வந்து கம்மியா இருந்தது. ஓகேவா? சோ தாராளமயமாதல் அப்படின்னா தனியார் துறையில வந்து தொழில்கள் வந்து தொடங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நிறைய நிபந்தனைகள், நிறைய வந்து அவங்க வந்து இது வாங்க வேண்டியதா இருந்தது. ஓகேவா? சோ அதாவது நிறைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு என்னென்ன அவங்க வாங்க சொல்றாங்களோ எல்லாமே அவங்க வந்து ப்ரூஃப் வாங்கிதான் வந்து என்ன ஆகாச்சு அப்படின்னா அவங்க வந்து தொழில் பண்றதா இருந்தது. ஓகேவா? சோ அதனால அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு தாராளமயமாதல் இல்ல. சோ அதனால தனியார் துறை நிறைய வந்து வளர ஆரம்பிக்கல. மேக்சிமம் எது மேல போக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா பொதுத்துறை மேலதான் போக்கஸ் பண்ணாங்க. ஓகேவா? சோ பொதுத்துறை மேல ஃபுல்லாவே போக்கஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா தனியார் மயமாதல் அப்படிங்கிறது கம்மி ஆயிடுச்சு. ஓகேவா? சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே அடிபட்டுருச்சு. பொதுத்துறை எல்லாமே லாஸ்ல போகவும் என்ன ஆச்சு அப்படின்னா ஃபுல்லாவே அடிபட்டு பொருளாதாரம் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு, GDP எல்லாமே கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? அதே மாதிரி உலகமயமாதல்லையும் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்து இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க இல்லையா, சோ அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. சோ அதனால அந்த இதுவும் வந்து அடிபட்டுதான் இருந்தது. சோ எல்லாத்துல இருந்தும் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து மேல வரணும் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து அப்ப இருந்த, ஓகேவா, சோ 1991 இருந்த பிரதமர் கிட்டையும் நிதியமைச்சர் கிட்டையும் இது போச்சு. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த புதிய பொருளாதார கொள்கை தாராளமயமாக்கல், தனியார் மயமாதல், உலகமயமாதல் இது எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்தாங்க. தாராளமயமாக்கல் அப்படின்னா தனியார் துறைக்கு அந்த விலக்குல வச்சிருந்தாங்க இல்லையா, சோ அது எல்லாத்தையும் நீக்கி சீக்கிரமா ஈஸியா வந்து தனியார் துறையில தொழில் தொடங்குறதுக்கும் தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்கும் நிறைய வந்து ஏற்பாடுகள் செஞ்சாங்க. அதே மாதிரி பொதுத்துறை வந்து நட்டத்துல போகுது அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா பாதியை வந்து தனியார் கிட்ட கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் தனியார் மயமாதல் அதிகமாச்சு. அதே மாதிரி உலகமயமாதலையும் வெளிநாட்டுல இருந்து இன்வெஸ்ட் பண்றாங்க நமக்கு அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல அதுலயும் ஒரு சில விலக்குகள், நிபந்தனைகள் இருந்தது. ஓகேவா? அது எல்லாத்தையும் நீக்கி விட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, உலகத்துல இருந்து நிறைய பேர் வந்து இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்றதுக்கான அந்த தொழில்கள் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. அதனால பாத்தீங்க அப்படின்னா சேவைத்துறை மிகவும் நல்லா வளர்ந்தது. 1991 அப்புறம் சேவைத்துறை மிக மிக நல்லா வளர்ந்தது. வேளாண்மை துறை அப்படிங்கிறது கீழே போயிட்டே தான் இருந்தது. ஓகேவா? சோ இது எல்லாமே தாராளமயமாக்கல், தனியார் மயமாதல், உலகமயமாதல் இது எல்லாமே சேவைத்துறையை நல்லாவே வளர்த்தெடுத்தது. அதனால பாத்தீங்கன்னா வேலையின்மை வந்து இல்ல. சோ GDP அதிகரிச்சது, பொருளாதாரம் அதிகரிச்சது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பணவீக்கம் குறைந்தது. சோ இந்த மாதிரி எல்லாமே அதிகமான நன்மைகள் நடந்தது. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா வேளாண்மை துறை அப்படிங்கிறது பின்தங்கிட்டே போச்சு. ஓகேவா? சோ இதை பத்தின எல்லா டீடைல்டா நம்ம பார்க்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா மேக்சிமம் இங்க இருக்கக்கூடிய. சோ இதுக்கப்புறம் உள்ள என்ன இன்டெப்தா கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பாருங்க, இந்தியா 1947 சுதந்திரம் அடையும் போது பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையிலேயே இருந்தது. சோ நம்ம பார்த்தோம் இல்லையா, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களில் பின்தங்கிய நிலையில் இருந்ததால் தொழில்மயமாதல் மிக குறைவாகவும் உறுதியின்றியும் இருந்தது. அப்ப எதுல பின்தங்கி இருந்ததால தொழில்மயமாதல் மிக குறைவா இருந்தது அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரலாம். அப்ப எதுல, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துல மிகவும் பின்தங்கிய நிலையில இருந்ததால தொழில்மயமாதல் மிக குறைவா இருந்தது, அதனால உறுதியின்றி இருந்தது. ஓகேவா? சோ அடுத்து விவசாயத்துறை நிலப்பிரபுக்களின் கைகளில் இருந்தது. எனவே அங்கு உற்பத்தி திறன் மிகவும் குறைவாக இருந்தது. சோ விவசாயத்துறை பாத்தீங்கன்னா நிலப்பிரபு கைகள்ல இருந்ததால உற்பத்தி திறன், ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம விதைக்கணும், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம அறுவடை பண்ணணும். அப்ப அவங்க எவ்வளவு உற்பத்தி பண்ண சொல்றாங்களோ அதை தான் நம்ம வந்து உற்பத்தி பண்ண முடியும் இல்லையா? சோ அப்ப நிலப்பிரபுக்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் அந்த விவசாயிகள் உற்பத்தி பண்ண முடியும். அப்ப அந்த உற்பத்தி திறன் அப்படிங்கிறது யார்கிட்ட இருந்திருக்கு, நிலப்பிரபுக்கள் கையில இருந்திருக்கு, அதனால குறைவா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு பின்தங்கிய நிலையிலேயே காணப்பட்டது. சோ அறிவியல் தொழில்நுட்பமே பின்தங்கிதான் இருந்தது. அப்ப கண்டிப்பா போக்குவரத்து தகவல் தொடர்பு பின்தங்கிதான் இருக்கும். கல்வி மற்றும் சுகாதார வசதிகள் போதுமானதாக இல்லை. சோ கல்வியும் சுகாதார வசதிகளும் போதுமானதா இல்லை. இது எல்லாமே சுதந்திரம் அடைந்த பின்னர். ஓகேங்களா? 1947க்கு அப்புறம்.
மேலும் சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகள் காணல் நீராகவே இருந்தன. சோ சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இல்ல. காணல் நீர்னா என்ன, இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இருக்காதுங்கிறது தான். ஓகேவா? சுருங்க கூறின் வறுமையும் வேலையின்மையும் நாட்டின் 2 மிகப்பெரிய பிரச்சனைகளாக இருந்தன. நான் சொன்னேன் இல்லையா, சோ வறுமையும் வேலையின்மையும் தான் ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையா இந்தியாவில இருந்தது. சுதந்திரத்துக்கு அப்புறம் என்ன இருந்தது அப்படின்னா வறுமையும் வேலையின்மையும் தான். இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் பின்தங்கிய நிலையில் இருந்தது. சோ வாழ்க்கை தரமே பின்தங்கி இருந்தது அப்படின்னா மேம்பாடு எப்படி அடையும், பொருளாதாரம் எப்படி மேம்பாடு அடையும், எதுவுமே ஆகாது இல்லையா? சோ எல்லாமே சுதந்திரம் அடைந்த பின்னர் 1947க்கு அப்புறம். அடுத்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்திற்கு பிந்தைய காலத்தில் 1991ஆம் ஆண்டு இந்திய பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அப்ப இந்தியாவோட பொருளாதாரத்துல ஒரு திருப்பு முனையா அமைந்த ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா 1991. ஓகேவா? சோ இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை இந்தியா சந்தித்தது. அதாவது 1990 இந்தியா ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை இந்தியா சந்திச்சது. ஓகேவா? வெளிநாட்டு வாணிப கணக்கில் பேரிழப்பு ஏற்பட்டது. சோ வெளிநாட்டு வாணிப கணக்கா இருந்தால் அதுலயும் பேரிழப்பு ஏற்பட்டது. உள்நாட்டிலையும் ஜிடிபி கம்மியாச்சு, பணவீக்கம் அதிகரிச்சது. பணவீக்கம்னா என்ன, அதாவது ஒரு பொருளோட விலை இப்ப இருக்க மாதிரி அடுத்து இருக்காது, இப்ப இருக்கிறத விட அதிகமாகிக்கிட்டே போகும். போன வருஷம் 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் விக்குதுன்னா இந்த வருஷம் 18 ரூபா, 17 ரூபா, 15 ரூபா இந்த மாதிரி அதிகரிச்சு விற்கிறது. ஓகேவா? சோ அதாவது அந்த பொருளோட மதிப்பு அதிகரிச்சுட்டே போறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பணவீக்கம்னு சொல்லுவோம். ஓகேவா? எனவே இந்தியா புதிய பொருளாதார கொள்கைகளை கொண்டு வர வேண்டியிருந்தது. சோ அதனாலதான் 1990 பயங்கர நெருக்கடியை இந்தியா சந்திச்சதால கண்டிப்பா 1991 புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வரணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. ஓகேவா? சோ இந்திய பொருளாதார அமைப்பில் பெரும்பாலான மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருந்தது. நாட்டின் கட்டமைப்பை மேம்படுத்தும் கொள்கைகளை அறிமுகப்படுத்தியதன் மூலம் பொருளாதார நெருக்கடிகளுக்கு இந்தியா முற்றுப்புள்ளி வைத்தது. அதுதான் பாத்தீங்கன்னா எல்பிஜி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பின்னாடி நம்ம என்னன்னு பார்ப்போம். அப்ப புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது எல்பிஜி. ஓகேவா? சோ அந்த லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் இதுல முதல் எழுத்தை மட்டும் சேர்த்திருப்பாங்க. தாராளமயமாக்கல், தனியார் மயமாதல், உலகமயமாதல். ஓகேவா? இந்த கொள்கைகள் தொழிற்சாலை, வணிகம், நிதி மற்றும் வேளாண்மை போன்ற பொருளாதாரத்தின் பல துறைகளின் பலவீனத்தையும் முட்டுக்கட்டையாக இருந்த கடுமையான தடைகளை மாற்றுவதையும் முக்கிய நோக்கமாக கொண்டிருந்தன. சோ இதுதான் கேட்பாங்க. ஓகேவா? சோ இந்த இதை கூற்று காரணமா கேட்கல. அப்ப அந்த எல்பிஜி அப்படிங்கிறது புதிய பொருளாதார கொள்கை. அது மூலமா என்னென்ன முக்கிய நோக்கமா இருந்தது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா? சோ அதுல ஏதோ ஒண்ணு விட்டோ இல்ல ஏதாவது சேர்த்தோ கேட்கலாம். சோ தெளிவா பாத்துக்கோங்க. இது எல்லாமே கூற்று காரணங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஓகேவா? இந்த கொள்கை தொழிற்சாலை, வணிகம், நிதி மற்றும் வேளாண்மை போன்ற பொருளாதாரத்தின் பல துறைகளின் பலவீனத்தையும் முட்டுக்கட்டையாக இந்த கடுமையான தடைகளை மாற்றுவதையும் முக்கிய நோக்கமாக கொண்டிருந்தது. சோ அப்ப தனியார் துறை தொழில் தொடங்கணும், இல்ல தொழிலை அபிவிருத்தி பண்ணணும், நிறைய என்ன சொல்றது அதிகமா ஆக்கணும், பிரபலப்படுத்தணும் அப்படின்னாவே அதுக்கு நிறைய தடைகள், நிறைய விளக்கங்கள் இருந்தது. ஓகேவா? சோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, லிபரலைசேஷன் பண்ணாங்க. எல்லாத்தையுமே தடை பண்ணிட்டாங்க. ஓகேவா? சோ எல்லாத்தையும் நிறுத்தி விலக்கி அதுக்கப்புறம் ஈஸியா ஒரு தொழில் தொடங்கிறதுக்கான, அந்த தனியார் துறையில ஒரு தொழில் தொடங்கிறதுக்கான எல்லாமே வந்தது. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா தனியார் துறை அதிகரிச்சதுன்னா என்ன ஆகும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். அப்ப அது அதிகரிச்சதுன்னா ஒருத்தவங்களோட அந்த பொருளாதார தரம் ஒவ்வொருத்தவங்களோட சிங்கிள் பர்சனுக்கு அதிகரிக்கும். அப்ப இந்தியாவோடது மொத்தமா அதிகரிக்கும். ஓகேவா? சோ இப்ப பாக்கலாம். பாருங்க, தாராளமயம், தனியார் மயம் மற்றும் உலகமயமாதல் என்பதன் பொருள் எல்பிஜி. ஓகேவா? சோ இந்த மூணுமே பாத்தீங்க அப்படின்னா புதிய பொருளாதார கொள்கை இருக்கு இல்லையா, அந்த 3 முக்கிய தூண்கள் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? சோ 3 முக்கிய தூண்கள் என்னென்ன, தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல். இது எல்லாமே புதிய பொருளாதார கொள்கையோட 3 முக்கிய தூண்களாக இருந்தது. பாருங்க, தாராளமயமாக்குதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, தாராளமயமாதல் பாருங்க தொழில்துறை மீது அரசு கட்டுப்பாடுகளை எல்லா நிலைகளிலும் நீக்குவதையோ அல்லது தளர்த்துவதையோ குறிக்கும். அதாவது தொழில்துறை மீது பாத்தீங்கன்னா, அதாவது தனியார் துறை இருக்கு இல்லையா, சோ தனியார் துறை அப்ப பாத்தீங்கன்னா பொதுத்துறையில, அதாவது கவர்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய கட்டுப்பாடுகள் நிறைய இருந்தது. ஒருத்தருக்கு தனியார் துறையில ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னாலே நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. அந்த கட்டுப்பாடுகளை எல்லா நிலையிலையும் நீக்குவதையோ, அதாவது எந்த ஒரு இடத்துலயுமே அவங்களுக்கு கட்டுப்பாடு இல்லைன்னு சொல்றதுக்கோ இல்ல ஒரு சில இடத்துல அதை தளர்த்துவதற்கோ பாத்தீங்க அப்படின்னா குறிக்கிறதா தாராளமயமாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ உரிமங்கள், கட்டுப்பாடுகள், நெறிப்படுத்துதல் ஆகியவற்றை நீக்குதல், சலுகைகள் மற்றும் ஊக்கத்தொகை
ஊக்கத்தொகைகள் வழங்குதல், தொழில்துறைக்கு நிதி நிறுவனங்களின் அதிக பங்களிப்பு போன்றவை தாராளமயமாக்கலின் அம்சங்கள் ஆகும். அப்ப தாராளமயமாக்கலோட அம்சங்கள் பாருங்க, உரிமங்கள், கட்டுப்பாடுகள், நெறிப்படுத்துதல், இது எல்லாத்தையும் ஓகேங்களா. சோ யார்கிட்ட உரிமை இருக்கு, என்னென்ன கட்டுப்பாடு, நெறிப்படுத்துதல் எல்லாத்தையும் அரசு கிட்ட இருந்து நீக்கிறது ஓகேவா. சோ இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தது எல்லாத்தையும் நீக்கிறதுக்கும், அந்த இப்ப தனியார்கள் வந்து தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கான சலுகைகள் கொடுக்கறது, ஊக்கத்தொகைகள் வழங்குறது, இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, நிதி நிறுவனங்கள், வங்கிகள் இருக்கு இல்லையா, சோ வங்கி கிட்ட இருந்து பேங்க்ல வந்து ஈஸியா லோன் வாங்குற மாதிரி இந்த மாதிரி எல்லாமே பண்ணாங்க ஓகேவா. சோ இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா தாராளமயமாக்குதல் இருக்கு இல்லையா, அதோட அம்சங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. சோ இதுல எப்பயுமே ஒண்ணு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதுல நேர்மறை விளைவுகளும் இருக்கும், எதிர்மறை விளைவுகளும் இருக்கும் ஓகேவா. சோ எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலுமே அதுல வந்து பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும் இல்லையா. சோ அது ரெண்டுமே கொடுத்திருப்பாங்க தனித்தனியா. சோ இதோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா வெளிநாட்டு முதலீடு அதிகரிப்பு. சோ வெளிநாட்டுல இருந்து இங்க இந்தியாவில முதலீடு பண்ற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதிகரிச்சது, உற்பத்தி அதிகரிச்சது, தொழில்நுட்ப வளர்ச்சி மேம்பாடு அடைஞ்சது, ஜிடிபி வளர்ச்சி வீதம் அதிகரிச்சது. நான் சொன்னதேதான். அப்போ தனியார் துறையில நிறைய பேர் வந்து ஈஸியா லோன் வாங்கி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்ப வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது குறையும். சோ வேலை வாய்ப்பின்மை குறைஞ்சதுன்னா வறுமை கொஞ்சம் கொஞ்சமா குறையும் இல்லையா. அப்போ தனி நபரோட அந்த வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதனால என்ன ஆகும், ஜிடிபி அதிகரிக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப வளர்ச்சி மேம்பாடு அடையும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தாராளமயமாக்கல் இருக்கு இல்லையா, இதோட பாசிட்டிவ். இதுவே நெகட்டிவ் பாத்தீங்க அப்படின்னா வேலையின்மை அதிகரிப்பு. இந்த வேலையின்மை அதிகரிப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியார் துறையில அதிகமா கிடையாது, பொதுத்துறையில மேபி இருந்திருக்கலாம். வரி வரைவு குறைவு ஓகேவா. இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா தாராளமயமாக்குதல்ல எதிர்மறை விளைவுகள். அடுத்து தனியார் மயமாக்குதல், பிரைவேடைசேஷன் ஓகேவா. சோ தனியார் மயமாக்குதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப பொதுத்துறை வந்து நட்டத்துல போகுது அப்படின்னா அதோட பாதி ஷேரை வந்து தனியார் கிட்ட கொடுக்கறது ஓகேவா. சோ இதுதான் வந்து தனியார் மயமாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, தனியார் மயமாக்குதல் என்பது பொதுத்துறையின் நிர்வாகம் மற்றும் உரிமையை தனியாருக்கு மாற்றுவதை குறிக்கும். ஃபுல்லா தனியாருக்கு கொடுக்கறது கிடையாது ஓகேவா. சோ பாதி ஷேரை கொடுக்கறது ஓகேவா. சோ அப்ப என்ன ஆகும், அதுவும் மேம்பாடு அடைஞ்சு வரும் ஓகேவா. அரசின் நாட்டுடைமையாக்குதலின்மை, அரசு முதலீடுகள் குறைப்பு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் துறைக்கு மாற்றியமைத்தல் போன்றவையே தனியார் மயமாதலின் சாராம்சம். சோ அதேதான் நான் என்ன சொன்னேன், நட்டத்துல போகுது அப்படின்னாலே என்ன பண்ணிக்கலாம், பாதி ஷேரை தனியாருக்கு கொடுத்து அதை வந்து அப்படியே நம்ம மேம்படுத்திட்டு வரலாம் ஓகேவா. இதுதான் என்னது தனியார் மயமாதல் அப்படின்னு சொல்றது. அடுத்து உலகமயமாக்குதல், குளோபலைசேஷன். உள்நாட்டு பொருளாதாரத்தையும், உள்நாட்டுனா என்ன, நம்ம இந்தியாவை சொல்லுது. அப்ப இந்திய பொருளாதாரத்தையோ ஏனைய உலக பொருளாதாரத்தையும் இணைப்பதுதான் உலகமயமாதல் அப்படின்னு சொல்றது. சோ அப்ப என்ன அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து ஷேர் எடுக்கிறது ஓகேவா. சோ இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு தொழிலை பண்றது. அப்ப என்ன ஆகும், அவங்க கிட்ட அவங்க பொருளாதாரமும் நம்ம பொருளாதாரமும் என்ன ஆகும், இணையிற மாதிரி ஆகும். அப்ப அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், உலகமயமாதல் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட வருமானத்தை பெருக்கிக்கலாம் ஓகேவா. சோ சுங்கவரி குறைப்பு மற்றும் சுங்கவரி தவிர்ப்பு போன்ற செயல்பாடுகளின் மூலம் இறக்குமதியை எளிமைப்படுத்தவும் ஓகேவா. சோ சுங்கவரி அப்படிங்கிறது என்ன, இப்ப வந்து சுங்கவரி கம்மி பண்ணிருக்காங்க, சுங்கவரி இல்லைன்னா ஒரு சிலதுக்கு தவிர்த்து இருக்கலாம். சோ இந்த மாதிரி செயல்பாடுகளின் மூலம் பாத்தீங்கன்னா இறக்குமதியை எளிமைப்படுத்துறாங்க ஓகேவா. சோ அதனால பாத்தீங்கன்னா வெளிநாட்டு நேரடி முதலீடு ஓகேவா. சோ வெளிநாட்டு நேரடி முதலீடு FDI மற்றும் வெளிநாட்டு தொகுப்பு முதலீடுகள் பாத்தீங்கன்னா FPI கதவுகளை திறந்து வைப்பது போன்ற ஒரு சில நடவடிக்கைகள் உலகமயமாக்குதலின் அளவீடுகள் ஆகும் ஓகேவா. சோ அதாவது இப்ப என்ன அப்படின்னா, இப்போ வந்து சுங்கவரி தவிர்ப்பு, சுங்கவரி அதுக்கப்புறம் குறைப்பு இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் வந்து அவங்க பண்ணி இறக்குமதியை எளிமைப்படுத்துதால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வெளிநாட்டு நேரடி முதலீடு ஓகேவா, அதாவது FDI இல்லையா. சோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. சோ இதுவே FPI அப்படின்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. சோ இது எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாதிரி ஓகேவா. சோ திறந்து வச்சு என்ன பண்ணிட்டாங்க, உலகமயமாக்குதலுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம் ஓகேவா. சோ அப்ப இது பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளோட ஜிடிபி வந்து அதிகரிச்சிருக்கும். சேம் அதே மாதிரிதான், ஒண்ணு நேர்மறை இருக்கும்னா ஒண்ணு எதிர்மறையும் இருக்கும் இல்லையா. சோ இதனால நேர்மறை என்ன அப்படின்னா, அதாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னா சந்தை விரிவாக்கம் நடந்தது,
உள்கட்டமைப்பு வளர்ச்சி அடைந்தது, உயர்ந்த வாழ்க்கை தரம் நடந்தது, பன்னாட்டு ஒத்துழைப்பு நடந்தது. ஓகேவா? இதோட நெகட்டிவ் என்ன அப்படின்னா நெருக்கடி போட்டி அதிகரிச்சது, முற்றுரிமை அதிகரிச்சது. முற்றுரிமை அப்படின்னா முழுசா அதிகாரத்தை பயன்படுத்திக்கிறது. ஓகேவா? சோ அப்ப முற்றுரிமை அதிகரிப்பு ஏற்பட்டது, நெருக்கடி போட்டி ஏற்பட்டது. இதுதான் இதோட நெகட்டிவ். பாசிட்டிவ் நிறைய இருக்கு. ஓகேவா? ஒவ்வொன்றுலயும் பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. ஓகேவா? சோ பாசிட்டிவ் எவ்வளவு இருக்கு, நெகட்டிவ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கவனிச்சுக்கோ. ஓகேவா? சோ அப்ப இதோட பாசிட்டிவ் பாத்தீங்க அப்படின்னா சந்தை விரிவாக்கம், உள்கட்டமைப்பு வளர்ச்சி, உயர்ந்த வாழ்க்கை தரம், பன்னாட்டு ஒத்துழைப்பு, இது எல்லாமே பாசிட்டிவ். நெகட்டிவ் பாத்தீங்கன்னா நெருக்கடி போட்டி, முற்றுரிமை அதிகரிப்பு, இது எல்லாமே நெகட்டிவா இருக்கும். ஓகேவா? சோ இப்ப பாருங்க எல்பிஜிக்கு ஆதரவான கருத்துக்கள், அதாவது எல்பிஜியால என்னென்ன நன்மைகள் நடந்தது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? இந்தியாவில் பொருளாதார நடவடிக்கைகளை எளிதாக துவங்க இயலாத அளவுக்கு கட்டுப்பாடுகள் இருந்தன. நான் முதல்ல சொன்னதுதான், இந்தியாவில எந்த ஒரு தொழில் தொடங்கதா இருந்தாலுமே அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. சீக்கிரமா ஈஸியாலாம் நம்ம என்ன பண்ண முடியாது, தொழில் தொடங்க முடியாது, தனியார் துறையில தொழில் தொடங்க முடியாது. அந்த கட்டுப்பாடுகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க பாருங்க. சோ பாத்தீங்கன்னா இந்தியாவில் பொருளாதார நடவடிக்கைகளை எளிதாக துவங்க இயலாத அளவுக்கு கட்டுப்பாடுகள் இருந்தன. அரசு உரிமை கொள்கையை சற்றே தளர்த்துவது அவசியமாக இருந்தது. அப்ப அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் கம்மி பண்ணாங்க அப்படின்னா தனியார் மயமாதல் கொஞ்சம் அதிகரிக்கும். அதாவது தனியார் துறையில தொழில்கள் அதிகரிக்கும், அப்ப தொழில் மயமாதல் அதிகரிக்கும் அப்படிங்கிறது வந்தது. ஓகேவா? அடுத்து பொருளாதார வளர்ச்சியில் தனியார் துறைக்கு போதுமான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்று கருதப்பட்டதால் தனியார் மயமாதல் அவசியமானது. சோ அது இப்ப நான் முதல்ல சொன்னதேதான். ஓகேவா? சோ என்ன சொன்னோம், தனியார் மயமாதல் நிறைய கட்டுப்பாடுகள் இருந்ததால தனியார் துறை வரல. சோ அதுல நிறைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியில அதிகமா தனியார் துறை இருந்ததாதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியார் மயமாதல் அவசியப்பட்டது. சோ அவசியப்பட்டதாலதான் பாத்தீங்கன்னா தொழில்துறை அந்த வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி கருத்து இருக்கு. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி குன்றிய நாடுகளின் உதவியின்றி வளர்ந்த நாடுகள் மேலும் வளர முடியாது. ஓகேவா? சோ வளர்ச்சி குன்றிய நாடுகள், அதாவது வளர்ந்து கொண்டிருக்க நாடுகள் வளர்ந்த நாடுகள்னு இருக்கு இல்லையா? சோ வளரும் நாடுகளோட அந்த உதவி இல்லாம வளர்ந்த நாடுகள் வளர முடியாது. ஓகேவா? இதற்கு உலகமயமாதல் அவசியமாகிறது. சோ கண்டிப்பா உலகமயமாதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ அது எதுக்கு அப்படின்னா இப்ப வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் இருக்கு அப்படின்னா அந்த வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளுக்கும் அதோட உதவி இல்லாம ஆல்ரெடி வளர்ந்த நாடுகள் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் மேல வளர முடியாது அப்படிங்கிறது தான். வளரும் நாடுகளின் இயற்கை மற்றும் மனித வளங்கள் முழுவதையும் வளர்ந்த நாடுகள் சுரண்டி கொள்கின்றன. ஓகேவா? சோ வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா அதோட இயற்கை மனித வளங்கள் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள் சுரண்டி கொண்டிருக்கின்றன. இது நம்ம முதல்ல பார்த்த மாதிரியே தான். ஏழைகள் மேல மேல ஏழைகள் ஆகிட்டே இருக்காங்க, பணக்காரர்கள் மேல மேல பணக்காரர்கள் ஆகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் இது வரும். பாருங்க, வளர்ந்த நாடுகள் தங்களது உற்பத்தி பண்டங்களை சந்தைப்படுத்தும் அங்காடியாக வளரும் பொருளாதார நாடுகளை பயன்படுத்திக் கொள்கின்றன. அப்ப வளர்ந்த நாடுகள் அவங்க உற்பத்தி பண்ண அந்த பண்டங்களை சந்தைப்படுத்துறதுக்கு தான் ஒரு அங்காடியா என்ன பண்ணிக்கிறாங்க, வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகளை பயன்படுத்திக்கிறாங்க. ஓகேவா? வளர்ந்த நாடுகள் தங்களுடைய உபரி முதலீட்டை பின்தங்கிய நாடுகளில் அதிகமாக செய்கின்றன. அப்ப அதிகமா உபரி முதலீடு எங்க பண்றாங்க, பின்தங்கிய நாடுகள்ல தான் பண்றாங்க. பழைய வழக்கொழிந்த தொழில்நுட்பங்களை வளர்ச்சி குன்றிய நாடுகளுக்கு விற்பதன் மூலம் வளர்ந்த நாடுகள் முன்னேறுகின்றன. சோ அதேதான், பணக்கார நாடுகள் வளரும் நாடுகளின் பொருளாதாரத்தினால் மேலும் வளர்கின்றன. சோ அதேதான். ஓகேவா? சோ என்னது, பணக்காரங்க மேல மேல பணக்காரங்கள் ஆகிட்டே இருக்காங்க, அப்ப ஏழைகளை வச்சு அவங்க பணக்காரர்கள் ஆகுறாங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அப்ப வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளை வச்சுதான் வளர்ந்த நாடுகள் என்ன ஆயிட்டே வளர்ந்துகிட்டே போகுது. ஓகேவா? சோ அடுத்து எல்பிஜிக்கு எதிரான கருத்துக்கள். சோ எதிரான கருத்துக்கள் என்னென்ன வந்தது அப்படின்னா தாராளமயமாக்கும் கொள்கை வெளிநாட்டில் உள்ள பெரிய நிறுவனங்களுக்கு வசதியாகிவிட்டது. சோ தாராளமயமாக்கல் அப்படிங்கிறதுல என்னாச்சு, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அது வசதி ஆயிடுச்சு. எதனால, வெளிநாட்டு பெரிய நிறுவனங்களை எதிர்க்க இயலாத உள்நாட்டு நிறுவனங்கள் பாதிப்பிற்குள்ளாயின. அப்ப வெளிநாட்டுல இருந்து ஒரு பெரிய நிறுவனம் இங்க ஓபன் ஆகுது அப்படின்னா உள்நாட்டுல இருக்கக்கூடிய அதே சார்ந்த சின்ன சின்ன இது இருக்கு இல்லையா, நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும், பாதிப்பிற்கு உள்ளாகும். அதுதான் பாத்தீங்கன்னா எல்பிஜிக்கு எதிரான கருத்துக்கள். அடுத்து தனியார் மயமாக்குதல் பெரிய நிறுவனங்களின் முற்றுரிமை சக்தியினை வளர்க்கும் என்ற வாதம் உள்ளது. சோ பெரிய நிறுவனங்கள் எதுவோ அதுதான் முற்றுரிமை, முழுசா அதோட உரிமையை எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த வாதம் இருக்கு. ஆதிக்கம் நிறைந்த நிறுவனங்கள் மட்டுமே தொழில் நீடித்திருக்க முடியும். இதை சமூக நீதியை எதிர்பார்க்கவோ நிலைநாட்டவோ முடியாது. சோ எது பெருசா இருக்கோ, எது ஆதிக்க நிலையில இருக்கோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா
என்ன ஆகும், நீடித்து நிலைக்க முடியும். இதுல வந்து சமூக நீதி, ஓகேவா. சோ சமூக நீதி அப்படிங்கிறது என்ன, சமமா எச்சு பார்க்குது, அது வந்து இந்த இடத்துல எதிர்பார்க்கவோ நிலைநாட்டவோ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா மக்களிடையேயும் வட்டார அளவிலும் வேறுபாடுகள் அதிகரித்தன. சோ இதெல்லாமே தாராளமயமாக்குதல் இருக்குல்லையே, அதோட உங்களுக்கு இது வரும், ஓகேங்களா. சோ அதாவது எல்பிஜிக்கு எதிரான கருத்துக்கள். அடுத்து உலகமயமாக்குதல் அனைத்து நாடுகளையும் ஒன்றிணைத்து ஒரே கூடையின் கீழ் கொண்டு வந்தது. உலகமயமானது பொருளாதார சக்திகளை உலக அளவில் மறுபகிர்வு செய்ய வழிவகை செய்தது. ஏற்கனவே வளர்ந்த நாடுகள் மேலும் வளர்ந்தன. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், பணக்கார ஆயிட்டே போறா, ஏழை ஆயிட்டே வரா. அப்ப வளர்ந்த நாடுகள் மேலும் வளருது, வளர்ச்சி குன்றிய நாடுகளோட நலன்கள் வந்து இங்க புறக்கணிக்கப்படுகிறது. வளர்ந்த நாடுகளின் பொருளாதார சிக்கல்கள் வணிகத்தின் வாயிலாக வளரும் நாடுகளுக்கு பரவின, ஓகேவா. சோ இதெல்லாமே எல்பிஜிக்கு எதிரான கருத்துக்கள். எப்பயுமே ஒன்னு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும், ஓகேவா. அடுத்து 1991க்கு பின்னர் இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றங்கள் பாருங்க. வெளிநாட்டு செலாவணி, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் 4 பாயிண்டையும் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. சோ என்ன அப்படின்னா 1991க்கு பிறகு இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன பாருங்க. வெளிநாட்டு செலாவணியின் கையிருப்பு அதிகரிக்க துவங்கியது. சோ வெளிநாட்டு செலாவணியோட கையிருப்பு அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கியது. தொழில்மயமாதல் விரைவாக நடைபெற்றது. நுகர்வு முறை மேம்பட துவங்கியுள்ளது. சோ நுகர்வு முறைனா என்ன, வாங்குறது, ஓகேவா. சோ ட்ரிபிள் பி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வாங்குற அந்த இது பாத்தீங்கன்னா அதிகரிக்க தொடங்கியது. இதெல்லாமே 91க்கு பிறகு இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றங்கள். வெளிநாட்டு செலாவணி கையிருப்பு அதிகரிக்க துவங்கியது, தொழில்மயமாதல் விரைவாக நடைபெற்றது, நுகர்வுமுறை மேம்பட துவங்கியது. அடுத்து விரைவு நெடுஞ்சாலைகள், மெட்ரோ ரயில்கள், மேம்பாலங்கள், விமான நிலையங்கள் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் பெருகி வருகின்றன. சோ எல்லாமே, ஓகேவா. சோ விரைவு நெடுஞ்சாலை, மெட்ரோ ரயில், மேம்பாலம், விமான நிலையம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு என்னென்ன இருக்கோ எல்லா வசதிகளும் பெருகி வந்தது. ஆனா என்ன அப்படின்னா இந்த வசதிகள் ஏழைகளுக்கு எட்டவில்லை அப்படிங்கறதுதான் ஒரு நெகட்டிவ், ஓகேவா. சோ இந்த 4 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெளிநாட்டு செலாவணி கையிருப்பு அதிகரிக்க துவங்கியது. அடுத்து தொழில்மயமாதல் விரைவாக நடைபெற்றது. நுகர்வு முறை மேம்பட துவங்கியுள்ளது. விரைவு நெடுஞ்சாலைகள், மெட்ரோ ரயில், மேம்பாலங்கள், விமான நிலையங்கள் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் பெருகி வருகின்றன. இந்த 4 பாயிண்ட் ரொம்ப முக்கியம், ஓகேவா. சோ வந்து கூற்று காரணத்துல கேட்கலாம். அடுத்து பாருங்க, சில துறைகளின் வளர்ச்சியின் பயன்கள் சமுதாயத்தில் விளிம்பு நிலை மக்களுக்கு சென்றடையவில்லை. அததான் இங்க சொல்லியிருப்பாங்க, ஏழைகளுக்கு எட்டவில்லை அப்படின்னு, ஓகேவா. சோ ஒரு சில துறைகளோட வளர்ச்சியோட பலன் அப்படிங்கிறது விளிம்பு நிலை மக்களுக்கு சென்றடையவில்லை. தவிர சமூக பொருளாதாரம், அரசியல், மக்கள் தொகை மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் மற்றும் சவால்களை அவை தோற்றுவிக்கின்றன. சோ இத்தனை ஒரு சில பிரச்சனைகளையும் அது வந்து தோற்றுவிக்குது, ஓகேவா. சோ என்னென்ன, சமூக பொருளாதார, அரசியல், மக்கள் தொகை மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் எல்லாத்தையும் அந்த சவால்களை அவங்களுக்கு, அதாவது விளிம்பு நிலையில இருக்காங்களே மக்களுக்கு வந்து தோற்றுவிக்குது. துறைகளின் முன்னேற்றம் நன்மைகளை கொண்டு வருகிறது. ஆனால் அது எந்த பிரிவினரை சென்றடைகிறது என்பது சமூக பொருளாதார நிலையை சார்ந்தது. சோ துறைகள், தொழில்துறை வந்து உங்களுக்கு முன்னேற்றம் நடக்குது, அதுல நன்மைகள் கிடைக்குது அப்படின்னாலும் அது வந்து எந்த பிரிவினரை சென்று சேருது, எல்லா பிரிவினரையும் கண்டிப்பா சேராது இல்லையா. அப்ப ஒரு சில பிரிவினரை தான் சேரும். அந்த மாதிரி சேர்றது பாத்தீங்கன்னா சமூக பொருளாதார நிலையை தான் சார்ந்தது அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்திய பொருளாதாரத்தில் இத்தகைய அனைத்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் வறுமை, வேலையின்மை, பேதங்காட்டுதல், சமய புறக்கணிப்புகள், வளம் குன்றிய நிலை, பின்தங்கிய பொருளாதாரம், பணவீக்கம் அதிகரித்த, வேளாண்மை தேக்கம், உணவு பாதுகாப்பின்மை மற்றும் தொழிலாளர்கள் இடப்பெயர்ச்சி ஆகிய அடிப்படை பொருளியல் பிரச்சனைகள் பெருமளவு இந்திய மக்கள் எதிர்கொள்கின்றனர். சோ இன்று வரைக்கும் இது இருந்துகிட்டு தான் இருக்கு, ஓகேவா. சோ எல்பிஜி ஸ்டார்ட் பண்ணி என்னதான் நம்ம உயர்ந்துட்டே வந்துட்டு இருந்தாலுமே ஓகே, இருந்தாலுமே இன்று வரைக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்திய மக்கள் கிட்ட கண்டிப்பா இருந்துட்டு தான் இருக்கு, ஓகேவா. என்னென்ன, வறுமை, வேலையின்மை, பேதங்காட்டுதல், சமுதாய புறக்கணிப்பு, வளம் குன்றிய நிலை, பின்தங்கிய பொருளாதாரம், பணவீக்கம் அதிகரித்தல், வேளாண்மையில் தேக்கம், உணவு பாதுகாப்பின்மை மற்றும் தொழிலாளர்கள் இடப்பெயர்ச்சி ஆகிய அடிப்படை பொருளியல் பிரச்சனைகள் எல்லாமே இந்திய மக்கள் கிட்ட, அதாவது நம்ம கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கு, ஓகேவா. இவற்றுக்கு அரசின் கொள்கைகளை மட்டுமே குறை கூடாது. சோ இதுக்கு எல்லா காரணம் அரசு தான் அப்படின்னு ஃபுல்லா கொண்டு போய் எல்லாத்தையுமே அரசு கிட்ட நம்ம அந்த எல்லா தப்பையும் அரசு மேல சுமத்தக்கூடாது, ஓகேவா. ஏன், தனிநபர்களோட மதிப்பீடுகள், நம்பிக்கைகள், விதிமுறைகள் ஆகியவும் காரணம் என புதிய நிறுவன பொருளியல் அறிஞர்கள் கருதுகின்றனர், ஓகேவா. சோ ஒவ்வொரு தனி நபரோடதும் இதுல வந்து அந்த பங்கு இருக்கு அப்படின்னு புதிய பொருளியல் அறிஞர்கள் வந்து சொல்றாங்க, ஓகேவா.
அடுத்து முதலீட்டு விலக்கல், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? சோ முதலீட்டு விலக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா, பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பது. சோ பொதுத்துறை இருக்கு இல்லையா, சோ பொதுத்துறை நிறுவனங்களோட வங்கிகள், நான் லாஸ்ட்ல போனா விற்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, சோ ஷேரை வந்து பாதியை வந்து தனியார் துறை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. சோ தனியார் துறைக்கோ இல்ல வங்கிகளுக்கோ விற்பதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதலீட்டு விலக்கல், அதாவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா முழு இன்வெஸ்ட்மெண்ட் பொதுத்துறை தான் போட்டிருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நஷ்டமாறதால பாதி என்ன பண்ணுவாங்க, தனியார் துறைக்கோ இல்லைன்னா வங்கிக்கோ விற்பாங்க. அந்த என்ன ஆகும், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் தான் இல்லையா. சோ அதுதான் பாத்தீங்கன்னா இங்க சொல்லியிருப்பாங்க முதலீட்டு விலக்கம் முழுவதுமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. சோ அதாவது முழுசா கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? சோ பாதி கொடுப்பாங்க. ஓகேவா? சோ அதாவது முதலீட்டு விலக்கல் என்பது பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பதை தான் முதலீட்டு விலக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து இந்திய பொருளாதாரத்தின் நிலைமை. குறிப்பிட்ட காலத்தில் இந்திய பொருளாதாரத்தின் நிலைமை இங்கு சுருக்கமாக குறியிடப்பட்டது. பாருங்க, சோ இங்க கொடுத்திருப்பாங்க. சோ இந்த இடத்துல கிரீன் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா. ஓகேவா? இந்த இடத்துல கிரீன் வந்து இந்தியா, ஆரஞ்சுல இருக்கு இல்லையா, சோ இது வந்து சீனா, ரெட்ல இருக்கிறது உலகம் ஃபுல்லாவே. ஓகேவா? சோ இது 2014, 15, 16, 17 இந்தியா எந்த அளவுக்கு ஜிடிபில வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஓகேவா? 2014 5.6, 2017 6.4, 2016 7.0, 2017 7.1. சோ 2017 சீனாவை விட நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதிகமா வளர்ச்சி அடைந்திருக்கோம். ஓகேவா? அடுத்து பன்னாட்டு பண நிதியத்தின் IMF. ஓகேவா? சோ அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பன்னாட்டு பண நிதியத்தின் கணிப்புப்படி 2016 இந்தியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தி அளவு நடப்பு விலையில் பாருங்க 2251 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. ஓகேவா? ஜிடிபினா என்ன, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். சோ இப்ப 2016 இந்தியாவோட ஜிடிபி அப்படிங்கிறது எவ்வளவு இருந்தது அப்படின்னா 2251 பில்லியன் அமெரிக்க டாலரா இருந்தது. பில்லியன் அமௌண்ட் இல்ல, சோ பில்லியன் அமெரிக்க டாலர். நாணய மாற்று வீதத்தின் அடிப்படையில் உலக மொத்த ஜிடிபி மதிப்பில் இந்தியாவின் பங்கு 2.99 விழுக்காடு. சோ நாணய மாற்று வீதத்தோட அடிப்படையில ஜிடிபியோட மதிப்பு அப்படிங்கிறது 2.99 விழுக்காடு. ஓகேவா? சோ பர்சன்டேஜ். அடுத்து, ஆனால் இந்தியா உலக மக்கள் தொகையில் சுமார் 17.5% உலக நிலப்பரப்பில் 2.4% கொண்டுள்ளது. அப்ப இந்தியா உலக மக்கள் தொகையிலேயே எவ்வளவு சுமார் பாத்தீங்கன்னா 17.5%, உலக நிலப்பரப்புல 2.4% கொண்டுள்ளது. இந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றது, இயர் வர்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எல்லாமே தனியா நோட் பண்ணி படிக்கணும். ஓகேவா? அப்பதான் பின்னாடி வந்து நீங்க வந்து ரிவிஷன் பண்றதுக்கு புரட்டும் போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா மறுபடியும் ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி சின்ன சின்னதா பாயிண்டா நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பின்னாடி நீங்க எடுத்து ரிவிஷன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப 2016 இந்தியாவோட அதாவது ஜிடிபி அப்படிங்கிறது எவ்வளவு இருந்ததுன்னா 2251 பில்லியன் அமெரிக்க டாலரா இருந்தது. அதுவே நாணய மாற்று வீதத்தோட அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட பங்கு 2.99 விழுக்காடா இருந்தது. இந்தியா உலக மக்கள் தொகையில 17.5%, உலக நிலப்பரப்புல 2.4% கொண்டுள்ளது. ஓகேவா? அடுத்து ஆசிய நாடுகளில் மொத்த உற்பத்தியில் சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு அடுத்து இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. சோ மொத்த உற்பத்தியில யார் ஃபர்ஸ்ட், சீனா, அடுத்து ஜப்பான், அடுத்து இந்தியா 3வது இடத்துல உள்ளது. சோ 2016 மொத்த ஆசியாவின் ஜிடிபி அளவில் 8.5% இந்தியாவின் பங்காக உள்ளது. அப்ப 2016 தான் இந்த இன்ஃபர்மேஷன். ஓகேவா? சீனா ஃபர்ஸ்ட், ஜப்பான் செகண்ட், தேர்ட் இந்தியா. சோ அதுல ஜிடிபியோட அளவு ஆசியாவிலேயே எவ்வளவு இருக்கு, 8.5% இந்தியாவோட பங்கா இருக்கு. ஓகேவா? அடுத்து இப்ப ஒவ்வொரு துறையோட சீர்திருத்தங்கள் பார்க்கலாம். ஓகேவா? சோ தொழில்துறையோட சீர்திருத்தங்கள் பாருங்க. புதிய தொழில் கொள்கையை ஜூலை 24, 1991 பாரத பிரதமர் அறிவித்தார். சோ புதிய தொழிற்கொள்கை அப்படிங்கிறது எல்பிஜி தான். ஓகேவா? சோ அதை பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 24, 1991 அப்போதைக்கு இருந்த பாரத பிரதமர் யாரு அப்படின்னா PV நரசிம்மராவ். ஓகேவா? சோ PV நரசிம்மராவ் தான் அப்போதைக்கு பாரத பிரதமரா இருந்தார்.
இருந்தாரு, அவருதான் வந்து அறிவித்தார். ஓகேவா? சோ அப்போதைக்கு நிதி அமைச்சரா இருந்தது யாரு அப்படின்னா மன்மோகன் சிங் இருந்தார். ஓகேவா? அப்ப இதுல வந்து இந்த புதிய தொழிற்கொள்கையை அறிவிச்சவர், புதிய தொழிற்கொள்கையை கொண்டு வந்தவர்னு பி.வி. நரசிம்மராவ் கொடுத்தாலும் சரி, இல்ல மன்மோகன் சிங் கொடுத்தாலும் சரி, நீங்க டிக் அடிக்கலாம். ஓகேங்களா? அப்போதைக்கு பிரதமரா இருந்தது பி.வி. நரசிம்மராவ். ஓகேவா? அப்போதைக்கு நிதி அமைச்சரா இருந்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மன்மோகன் சிங். சோ ரெண்டையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி இந்த மன்மோகன் சிங் வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க PYQல. ஓகேவா? சோ அதனாலதான் ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். சோ பாருங்க, புதிய தொழிற்கொள்கை ஜூலை 24, 1991 யாரால? பி.வி. நரசிம்மராவ் இருக்கா இல்லையா, சோ பிரதமர், அவரால வந்து இது அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போதைக்கு நிதியமைச்சரா இருந்தவர் மன்மோகன் சிங். ஓகேவா? சோ அடுத்து, புதிய கொள்கை தொழில்துறையில் கணிசமாக கட்டுப்பாடுகளை தளர்த்தியது. சோ இது எல்லாமே நம்ம முன்னாடி சொன்ன பாயிண்டே தான் வரும். ஓகேவா? சோ என்னென்ன கட்டுப்பாடுகள் அப்படிங்கறத முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? தொழிற்கொள்கையின் முதன்மையான நோக்கங்கள் அதிகாரத்தின் பிடியில் இருக்கும் பல தொழில்களை முன்னேற்றுவது, வெளிநாட்டு நேரடி முதலீடுகளில் உள்ள கட்டுப்பாடுகளை ஒழிப்பது, MRTP சட்ட கட்டுப்பாடுகளிலிருந்து உள்நாட்டு நிறுவனங்களை தளர்த்துவது. MRTP அப்படின்னா மோனோபாலிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிசஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா உள்நாட்டு நிறுவனங்களை தளர்த்துவதற்கும் உற்பத்தி திறனிலும் வேலை வாய்ப்பிலும் நீடித்த வளர்ச்சியை பராமரிப்பது மற்றும் சர்வதேச போட்டிகளை எதிர்கொள்வது ஆகியனவாகும். ஓகேவா? சோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணுங்க. அடுத்து, தொழிற்கொள்கையில் அரசு எடுத்த முக்கிய முயற்சிகள். சோ என்னென்ன முயற்சிகள் பாருங்க. தொழில் கொள்கை பின்வரும் மாற்றங்கள் தொழில் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. சோ என்னென்ன முயற்சிகள் அப்படிங்கிறது பாருங்க. 5 பாயிண்ட். இந்த 5 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணுங்க. சோ இது வந்து உங்களுக்கு கூற்று காரணமா கேட்கலாம். ஓகேவா? சோ அப்ப தொழில் கொள்கையில அரசு எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, தொழில் உரிமங்கள் விளக்கம் செய்யப்பட்டன. தொழில் உரிமங்களுக்கு விளக்கம் செய்யப்பட்டன. தொழில்துறையில் உள்ள ஒதுக்கீட்டை நீக்குதல், தொழில்துறை கொள்கை கொண்டு வரப்பட்டது. அதாவது கட்டுப்பாடுகள் நீக்கம் மற்றும் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தது. MRTP சட்டம் ஒழிக்கப்பட்டது. சோ MRTP சட்டம் வந்து ஒழிக்கப்பட்டது. அதாவது ஏகபோக மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட வர்த்தக நடைமுறை சட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது வந்து 1969 இந்தியாவில் இயற்றப்பட்ட சட்டம். ஓகேவா? சோ இந்த சட்டத்தை ஒழிச்சிருக்காங்க. அடுத்து, வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை மற்றும் வெளிநாட்டு தொழில்நுட்ப கொள்கை கொண்டு வரப்பட்டது. MRTP என்ன சொன்னா, ஏகபோக மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட வர்த்தக முறை சட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏகபோகங்களை கட்டுப்படுத்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தொழில்ல இருக்கிற ஒரு நிறுவனம் இல்லைன்னா ஒரு நபரோட ஆதிக்கம் இருக்கு இல்லையா, அதை கட்டுப்படுத்துறதா. ஓகேங்களா? சோ ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட நபர் மேல ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துறது தான் பாத்தீங்க அப்படின்னா இதோட முக்கிய நோக்கமா இருந்தது. அதை பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஒழிப்பு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சோ அடுத்து, வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை மற்றும் வெளிநாட்டு தொழில்நுட்ப கொள்கை வந்து கொண்டு வரப்பட்டது. சோ 1991 முன் 91 பின் பாருங்க, தொழில்துறை கட்டுப்பாடுகள். இங்க பாருங்க, 1991 முன்னாடி அனைத்து பொருட்களும் தொழில் உரிமம் பெற வேண்டும். எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே, எந்த ஒரு தொழிலை நீங்க செஞ்சாலுமே அதுக்கு உரிமம் வாங்கணும். பெரும்பாலான தொழில்களில் தனியார் துறைக்கு அனுமதி இல்லை. சோ நிறைய, அதாவது ஒரு சிலதுக்கு நீங்க வந்து உரிமம் வாங்கி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனா எல்லாத்துக்குமே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கும் கிடையாது. அடுத்து, விலை நிர்ணயம் மற்றும் பகிர்வில் கட்டுப்பாடுகள் என்னன்னா, மேக்சிமம் என்னன்னா பொதுத்துறையை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஓகேவா? சோ 1947க்கு அப்புறம் உங்களுக்கு 1990 வரைக்குமே பாத்தீங்கன்னா பொதுத்துறை மட்டுமே ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி இருந்தாங்க. ஓகேவா? சோ அதனால தனியார் துறையில நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி விலை நிர்ணயமும் பகிர்வலையும் பாத்தீங்கன்னா கட்டுப்பாடுகள் இருந்தது. இது எல்லாமே 1991க்கு முன்னாடி, அதாவது 90 வரைக்கும். 1991க்கு அப்புறம், அதாவது இந்த புதிய பொருளாதார கொள்கை வந்ததுக்கு அப்புறம் மது மற்றும் போதைப் பொருட்களுக்கான உரிமத்திற்கு தடை, பாதுகாப்பு, அணு ஆற்றல், ரயில்வே ஆகியவை பொதுத்துறையில் இருக்கும் பெரிய அளவிலான தனியார் மயமாதல், முதலீட்டை திரும்ப பெறுதல் போன்ற நடவடிக்கைகள், விலையை நிர்ணயிக்க அங்காடிக்கு அனுமதி. சோ விலை என்ன விலை அப்படிங்கறத அங்காடியை நிர்ணயம் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து அந்த விலை நிர்ணயத்துக்கும் அந்த பொதுத்துறை தான், அதாவது கவர்மெண்ட் தான் வந்து கட்டுப்பாடு விதிச்சிருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது கிடையாது. ஓகேவா? அடுத்து, தொழில் உரிம விலக்களித்தல். சோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம், சோ இங்க கொடுத்திருக்காங்களே 5 பாயிண்ட், அந்த 5 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அதாவது தொழில் உரிம விலக்களித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, 1991 புதிய தொழில் கொள்கையின் மிக முக்கிய அம்சம் என்னவெனில், தொழிலுக்கு உரிமம் பெறுவதிலிருந்து விலக்களித்தல் மற்றும் சிவப்பு நாடா முறையை முடிவுக்கு கொண்டு வருதல் ஆகும். ஓகேவா? சோ அதாவது என்ன அப்படின்னா,
தொழிலுக்கு உரிமம் வழங்குதல். சோ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. சோ அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த உரிமம் விலக்களிச்சிட்டாங்க. அடுத்து சிவப்பு நாடா முறை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. சிவப்பு நாடா முறை அப்படின்னா என்ன அப்படின்னா இது என்ன அப்படின்னா ஒரு காலதாமதம் மெத்தனம் இது பண்றது என்னன்னா ஒரு அரசு நிர்வாகத்துல தேவைக்கு அதிகமா விதிமுறைகள் வழிமுறைகள் எல்லாத்தையும் கொண்டு ஒரு வேலை சீக்கிரம் நடக்காம அதை காலதாமதப்படுத்துறது. ஓகேவா. சோ காலதாமதப்படுத்தி நடக்க வைக்கிறது தான் பாத்தீங்கன்னா சிவப்பு நாடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. சோ அரசு நிர்வாகத்துல தேவைக்கு அதிகமா விதிமுறைகள் வழிமுறைகள் இது எல்லாத்தையும் ஒரு பணி நிறைவேறதுக்கு ஒரு பணி முழுசா நடக்கிறதுக்கு என்ன சொல்றது மெத்தனம் காட்டுறது காலதாமதமா நடத்துறது இது எல்லாத்தையும் குறிக்கிறது தான் சிவப்பு நாடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. தொழில் உரிமை கொள்கையின் கீழ் தனியார் துறை தொழில் துவங்க உரிமம் பெற வேண்டியிருந்தது. சோ அதாவது நான் முதல்ல ஆரம்பத்துல இருந்து என்ன சொன்னோம், தனியார் துறை வாங்கறதுக்கு ஒரு தொழில் உரிமம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல விளக்கம் கொண்டு வந்தது தொழில் உரிமங்கள் விளக்கம் செய்யப்பட்டன அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ இங்க இருக்க 5 தனித்தனியா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா. அடுத்து தொழில்துறையில் உள்ள ஒதுக்கீட்டை நீக்குதல். முன்னதாக மூலதன தொழிற்சாலைகளும் முக்கிய தொழிற்சாலைகளும் பொதுத்துறைக்கென ஒதுக்கப்பட்டன. சோ எல்லாமே மேக்சிமம் எல்லாமே பொதுத்துறைக்கு தான் ஒதுக்கி இருந்தாங்க முதல்ல. தற்போது தொழில் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு பெரும்பாலான தொழில்கள் தனியார் துறைக்கு திறந்துவிடப்பட்டன. புதிய தொழில் கொள்கையின் கீழ் அணுசக்தி சுரங்கம் மற்றும் ரயில்வே ஆகிய 3 துறைகள் மட்டுமே பொதுத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இந்த 3 துறை தவிர ஏனைய துறைகள் தனியார் துறைக்கு திறந்துவிடப்பட்டன. ஓகேவா. முதல்ல மெஜாரிட்டி பொதுத்துறை தான் இருந்தது. தனியார் துறை ஸ்டார்ட் பண்ணனாலும் உரிமை வாங்கணும். அப்படியே இருந்தாலுமே எல்லாத்துக்கும் உரிமம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இப்போ இந்த புதிய பொருளாதார கொள்கை வந்ததுக்கு அப்புறம் அணுசக்தி சுரங்கம் ரயில்வே இந்த 3 மட்டும் பொதுத்துறை எடுத்துக்கிச்சு. மீதி எந்த இதா இருந்தாலுமே என்ன பண்ணிக்கலாம் தனியார் துறை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்து பொதுத்துறை தொடர்பான சீர்திருத்தங்கள். 3வது பாயிண்ட். பொதுத்துறை சீர்திருத்தங்கள் என்பது திறமையாக இயங்கும் நிறுவனங்களுக்கு தன்னாட்சி வழங்குவதாகும். ஓகேவா. சோ இது அதாவது திறமையா நிறுவனங்கள் இயங்குது அப்படின்னா தனியார் துறையா இருந்தாலுமே என்ன பண்ணிக்கலாம் தன்னாட்சி வழங்கிக்கலாம். பொதுத்துறையில் எந்தெந்த துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதை அரசு அடையாளம் காண்கிறது. தனது முதலீட்டு குறைப்பு கொள்கை மூலம் பொதுத்துறையை மாற்றியமைக்கிறது. நட்டத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரிடம் ஒப்படைக்க வழிவகுக்கிறது. சோ இது ரொம்ப முக்கியம். என்னது நட்டத்துல இயங்கக்கூடிய அந்த பொதுத்துறைய தனியார் கிட்ட ஷேர்ல கொடுக்கிறது. இது எல்லாமே உங்களுக்கு பொதுத்துறை தொடர்பான சீர்திருத்தங்கள். அடுத்து முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை ஒழித்தல். சோ MRTP அதாவது நான் சொன்னலையா ஏகபோக மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட வர்த்தக நடைமுறை சட்டம். சோ இத பாத்தீங்கன்னா ஒழிச்சுட்டாங்க. ஓகேவா. 1991 ஆண்டைய புதிய தொழிற்கொள்கை முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை அகற்றியது. சோ இது எப்ப ஆக்சுவலா இந்த சட்டம் எப்ப போட்டாங்க அப்படின்னா 1969 தான் MRTP சட்டம் போட்டாங்க இந்தியாவுல. ஓகேவா. இந்த ஆக்ட் பாத்தீங்க அப்படின்னா 1969 தான் இந்தியாவுல போட்டாங்க. பட் 1991 என்ன பண்ணிட்டாங்க அதை நீக்கிட்டாங்க. ஓகேவா. சோ அகற்றிட்டாங்க. 2010 போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்டது. இந்த போட்டிக்குழு ரொம்ப முக்கியமானது. எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்துக்கோங்க. 2010 போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்டது. இது பொருளாதார போட்டி நடைமுறைகளை கண்காணிக்கும். இக்கொள்கை தனியார் துறையில் போட்டிகளை ஏற்படுத்தவும் குறித்த எண்ணிக்கையிலான வெளிநாட்டு நிறுவனங்களை ஈர்க்கவும் செய்தது. அப்ப அந்த போட்டிக்குழு அப்படிங்கிறது என்னது தனியார் துறையில போட்டியை ஏற்படுத்தவும் வெளிநாட்டு நிறுவனங்களை ஈர்க்கவும் அது பயன்பட்டது. ஓகேவா. அடுத்து வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை 5வது பாயிண்ட். பொருளாதார சீர்திருத்தத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் வெளிநாட்டு முதலீட்டிற்கும் மற்றும் வெளிநாட்டு தொழில்நுட்பத்திற்கும் சிவப்பு கம்பள வரவேற்பு தருவதாகும். சிவப்பு நாடா வேற சிவப்பு கம்பள வேற. சிவப்பு நாடானா அந்த பணியை நடக்க விடாம தாமதப்படுத்திட்டே போறது மெத்தனமா இருக்கு. ஓகேவா. சிவப்பு கம்பளனா அழைக்கிறது. இப்ப சிவப்பு கம்பளை வச்சு வேற வரவேற்றாங்க அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி. சோ அப்ப வெளிநாட்டு முதலீடு வெளிநாட்டு தொழில்நுட்பத்துக்கு நம்ம என்ன பண்ணோம் வரவேற்பு கொடுத்தோம். இந்த நடவடிக்கை நாட்டில் தொழில்துறையில் போட்டி ஏற்படுத்தி வணிக சூழலை மேம்படுத்தியுள்ளது. வெளிநாட்டு நேரடி முதலீடு FDI மற்றும் வெளிநாட்டு தொகுப்பு முதலீடு FPI ஆகியவற்றிற்கு இலகுவான வழி திறந்து விடப்பட்டது. சோ இந்த மாதிரி வெளிநாட்டு முதலீடுகளுக்கு இலகுவா நம்ம என்ன பண்ணோம் வழி திறந்து விட்டு என்ன பண்ணோம் ஃபுல்லாவே உலகமயமாதல கொண்டு வந்தோம். 1991 சில உயர் தொழில்நுட்பம் மற்றும் பேரளவு முதலீடு தேவைப்படும் முக்கிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதில் 51% பங்குகள் வரை வெளிநாட்டு நேரடி முதலீடு செய்ய அனுமதிக்கப்பட்டது. சோ எத்தனை பர்சன்டேஜ் 51% பாத்தீங்க அப்படின்னா பங்குகள் வெளிநாட்டு நேரடி முதலீடு செய்ய அனுமதிக்கப்பட்டது. இதன் அளவு பல நிறுவனங்களுக்கு 74% பின்னர் 100% மாற்றியமைக்கப்பட்டது. இதனால் பல புதிய நிறுவனங்கள் இந்த பட்டியலில் சேர்ந்துள்ளன.
தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் நேரடி வெளிநாட்டு முதலீடு செய்ய பன்னாட்டு நிறுவனங்களுடன் தொடர்புகளும் வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவிக்கவும் வெளிநாட்டு முதலீடு ஊக்குவிப்பு வாரியம் அமைக்கப்பட்டது. சோ FIPB இது என்ன அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இது வந்து வெளிநாட்டு முதலீடை ஊக்குவிக்கிறதுக்கு வெளிநாட்டு தொடர்பை வந்து அதிகரிக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு முதலீடு ஊக்குவிப்பு வாரியம் என்னப்பட்டது, தொடங்கப்பட்டது, அமைக்கப்பட்டது. சோ அது பாத்தீங்கன்னா FIPB அப்படின்னு சொல்லலாம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் போர்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சோ இது பாத்தீங்கன்னா தொழில்துறையில் ஏற்பட்ட சீர்திருத்தங்கள். அடுத்து வேளாண்மை துறையில் சீர்திருத்தங்களின் தாக்கம் பார்க்கலாம். பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளின் தொடக்கத்திலிருந்து இந்திய பொருளாதாரம் தொழில்துறை மற்றும் சேவை துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அடைந்தது. நான் ஆரம்பத்துல சொன்னதே தான் இல்லையா? சோ தொழில்துறையிலையும் சேவை துறையிலையும் அதிக வளர்ச்சி அடைந்தது. ஆனா வேளாண்மை துறையில வளர்ச்சி அடையல. இருந்தாலும் இவ்வளர்ச்சி வேளாண்மை துறை வளர்ச்சியை தடை செய்தது. 1984-85 3.62% இருந்த வளர்ச்சி 1995-96 முதல் 2004-2005 வரை 1.97% குறைந்தது. சோ இது நோட் பண்ணிக்கோங்க. அப்ப 1984-85 3.62 இருந்தது, எவ்வளவா குறைஞ்சிருச்சு, 1.97 குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? சோ வேளாண்மை துறையில் விளைச்சல் மற்றும் உற்பத்தி திறனில் ஒரு பெரிய இடைவெளியை பதிவு செய்துள்ளது. இதனால் பணப்பயிர் பயிரிடுதலுக்கு விவசாயிகள் இடம்பெயர்ந்தனர். சோ இதனால என்னாச்சு, ரொம்ப குறைஞ்சிட்டே வந்ததால பணப்பயிர் பயிரிடுதலுக்கு விவசாயிகள் போயிட்டாங்க. சோ பணப்பயிர்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பயிர் வந்து விளைவிக்கிறாங்க அப்படின்னா அதை வித்து லாபம் ஈட்டுறதுக்காக மட்டுமே வளர்க்கறது. ஓகேவா? அதாவது அதை வித்து லாபம் பெறலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக மட்டுமே உற்பத்தி செய்யப்படக்கூடிய பயிர் வகைகள் பாத்தீங்கன்னா பணப்பயிர்கள் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏலக்காய், காஃபி, அதுக்கப்புறம் பருத்தி, புகையிலை, தேயிலை, இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லலாம், பணப்பயிர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? மேலும் கடன் சூழல்களால் பல்வேறு விவசாய குடும்பங்கள் வறுமைக்கும் தற்கொலை போன்ற கொடூர முடிவுகளை கையில் எடுக்கும் நிலைமைக்கும் தள்ளப்பட்டுள்ளனர். சோ இதனால பாத்தீங்கன்னா கடன் வாங்குறாங்க, கடன் கட்ட முடியல அப்படின்னா என்ன ஆகும், சோ அவங்க வந்து வறுமைக்கு போறதும் தற்கொலை முடிவு எடுக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா விவசாயிகள் தள்ளப்பட்டனர். அது இன்று வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா பயிர் காப்பீடு. சோ பயிர் காப்பீட்டுக்கு என்னென்ன பண்ணணும் பாருங்க. இந்தியாவில் வேளாண்மை துறை வெள்ளத்தாலும் வளர்ச்சியாலும் அதிகம் பாதிக்கப்படுகிறது. சோ அதாவது இது என்ன அப்படின்னா கரெக்டா பருவமழை பெய்யாம இருக்கிறது. ஓகேவா? சோ அந்த டைம்ல என்ன நடக்கணுமோ அது இருக்கணும் இல்லையா? சோ மழை பெய்யணும்னா மழை பெய்யணும், வெயில் அடிக்கணும் வெயில் அடிக்கணும், கரெக்டா அந்த இது பருவங்கள் இருந்தா மட்டுமே தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பயிர்கள் வந்து சரியா இருக்கும், விளைச்சல் நல்லா இருக்கும். அப்பதான் வந்து விவசாயிகளோட தரம் மேம்படும் இல்லையா? இந்த வாழ்க்கை தரம் மேம்படும். சோ இந்தியாவில வெள்ளத்தாலும் வறட்சியாலும் பாத்தீங்கன்னா அதிகம் பாதிக்கப்படுகின்றது. இயற்கை சீற்றங்கள் இருந்து விவசாயிகளை பாதுகாத்து அடுத்த பருவத்திற்கு தயார் செய்வதற்காக மத்திய அரசு பல்வேறு விவசாய திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. சோ இந்த மாதிரி விவசாயிகளை அடுத்தடுத்த பருவத்துக்கு, ஓகேங்களா, சோ இயற்கை சீற்றத்துல இருந்து அடுத்தடுத்த பருவத்துக்கு அவங்களை தயார் செய்யறதுக்காக மத்திய அரசு பல்வேறு விவசாய திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. ஓகேவா? அதுல ஒவ்வொன்னா பாக்கலாம் பாருங்க. 18 பிப்ரவரி 2016 பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம். சோ அதாவது 2014 இருந்து யார் இருக்கா, பிரதமர் நரேந்திர மோடி தான் வந்து பிரதமரா இருக்காரு இல்லையா? சோ இவர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 3 times third time இப்ப இருந்துட்டு இருக்காரு. சோ அதாவது அவர் வந்ததுக்கு அப்புறம் வந்தது அப்படின்னா பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், இந்த பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா அப்படிங்கிற அந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேவா? இந்த திட்டம் விவசாயிகள் கோடைகால பயிர்களுக்கு 2% மற்றும் குறுவை சாகுபடி பயிர்களுக்கு 1.5% என்ற ஒரே சீரான சந்தா தொகை கட்ட உதவுகிறது. அப்ப கோடைகால பயிர்களுக்கு 2% சந்தாவும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குறுவை சாகுபடிக்கு 1.5% சந்தாவும் கட்டுறதுக்கு இது வந்து உதவியா இருக்கு. தோட்டப்பயிர்கள் மற்றும் பணப்பயிர்களுக்கு வருடாந்திர சந்தா 5%. அப்ப கோடை காலத்துக்கு பாத்தீங்கன்னா 2%, குறுவை சாகுபடிக்கு பாத்தீங்கன்னா 1.5%, அதுக்கப்புறம் தோட்டப்பயிர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 5%. இப்ப தோட்டப்பயிர்கள்னா என்ன அப்படிங்கறத பாக்கலாம். சோ தோட்டப்பயிர்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு தனி நபரோ இல்லைன்னா ஒரு நிறுவனத்தாலேயோ சொந்தமா இல்லைன்னா நிர்வகிக்கப்படுகிற தொடர்ச்சியான அந்த பக்கத்துல இருக்க பகுதியில ஒரு பெரிய அளவுல வளர்க்கக்கூடிய பயிர்களை தான் பாத்தீங்க அப்படின்னா தோட்டப்பயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் தேயிலை, காப்பி, ரப்பர், கொக்கோ, தென்னை, பாக்கு, எண்ணெய், இந்த மாதிரி பனை, முந்திரி, இது எல்லாத்தையுமே சொல்லலாம். ஓகேங்களா? சோ இதுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நிறைய இருக்கு. நான் என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். சோ கோடைகால
பயிர்கள் அப்படின்னா அதை வந்து நம்ம பங்குனி பட்டம் அப்படின்னு சொல்லலாம். கோடைகால பயிர்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பங்குனி பட்டம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். சோ பங்குனி பட்டம் அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்னா ஏப்ரல் டு ஜூன். ஓகேவா, ஏப்ரல் டு ஜூன்ல வரும். இத பாத்தீங்கன்னா கோடை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் இடையில வரக்கூடிய அந்த டைமிங்ல தான் இந்த பயிரை வந்து பயிரிடுவாங்க. சோ என்னென்ன இருக்கும் அப்படின்னா வெள்ளரி, தர்பூசணி, பாகற்காய் இது எல்லாமே வரும். சோ இதெல்லாமே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, சோ கோடைகால பயிர்களை பங்குனி பட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஏப்ரல் ஜூன்ல பயிரிடுவாங்க. அதாவது கோடை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் இடையில பயிரிடுவாங்க. என்னென்ன பயிரிடுவாங்க எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா வெள்ளரி, தர்பூசணி, பாகற்காய் இது எல்லாமே பயிரிடுவாங்க. ஓகேவா, அடுத்து சம்பா சாகுபடி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா, சோ இந்த இடத்துல குறுவை சாகுபடின்னு கொடுத்திருக்காங்க. சோ குறுவை சாகுபடி நம்ம பார்க்கலாம். சோ சம்பா சாகுபடி அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஜூன் டு செப்டம்பர்ல, அதாவது கோடை காலத்துல பயிரிடுவாங்க. என்னென்ன அப்படின்னா நெல், சர்க்கரை, கரும்பு, சோயாபீன், சோளம், நிலக்கடலை, பருத்தி இது எல்லாமே அந்த இடத்துல பயிரிடுவாங்க. அடுத்து குறுவை சாகுபடி அப்படின்னா என்ன அப்படின்னா அக்டோபர் டு மார்ச் வரைக்கும் பயிரிடுவாங்க. குளிர்காலத்துல பயிரிடுவாங்க. என்னென்ன அப்படின்னா கோதுமை, ஓட்ஸ், கிராம்பு, கடுகு, பாதாம், பிரக்கோலி, ஆளி விதை, பட்டாணி இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அந்த குறுவை சாகுபடியில பண்ணுவாங்க. சோ குறுவை சாகுபடி பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் டு மார்ச். சோ இது வந்து குளிர்காலம். ஓகேவா, சோ இது கோடை காலம் அப்படிங்கிறது கோடை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் இடையில இருக்காது. கோடை காலம்னா கோடை காலத்துல பயிரிடுறது கிடையாது. அதாவது சம்பா சாகுபடின்னு சொல்லுவாங்க, அதுதான் கோடை காலத்துல பயிரிடுவாங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர். ஓகேவா, சோ இந்த டைமிங்ல பயிரிடுவாங்க. சோ இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். சோ டீடைல்டா அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம். இப்ப கோடைகால பயிர்களுக்கு பாத்தீங்கன்னா 2%, குறுவை சாகுபடிக்கு 1.5%, தோட்ட பயிர்களுக்கு 5% ஆகும். ஓகேவா, ஓகே அடுத்து பாருங்க. சோ இந்த இத பாத்துக்கோங்க, பயிர் காப்பீடு, காப்பீடு கட்டணம். சோ முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா அதுவேதான். பாருங்க 2% கோடைகால பயிருக்கு, 1.5% குளிர்கால பயிருக்கு, 5% தோட்ட பயிருக்கு இல்லைன்னா பணப்பயிருக்கு கொடுக்குறாங்க. அடுத்து கிணறு மூடுகை, புதிய திட்டத்தின் கீழ் முழு இழப்பீட்டு தொகையும் வழங்குதல். சோ கிணறு மூடுறாங்க அப்படின்னா முழு இழப்பீட்டு தொகையும் வழங்குதல தான் பயிர் காப்பீடு திட்டம் இருக்கு. அடுத்து அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள், சூறாவளி மற்றும் பருவம் தவறி பெய்யும் மழைக்கு விவசாயிகள் இழப்பீடு கொள்தல் இதெல்லாம் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள்ல வருது. அடுத்து இடர்பாடு காப்பீடு பாதுகாப்பு, ஆலங்கட்டி மலை, நிலச்சரிவு மற்றும் மறைமுக இடர்பாடுகள் இதெல்லாமே இதுல அடங்கும். இதுல இடர்பாடு காப்பீட்டு பாதுகாப்புல அடங்கும். இது எல்லாமே பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அடங்கும். ஓகேவா, அடுத்து குளிர்பதன சேமிப்பு கிடங்கு. சோ குளிர்பதன சேமிப்பு கிடங்கு அப்படின்னா கோல்டு ஸ்டோரேஜ் ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, சோ இது பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா விவசாயிகள் விளைபொருட்கள் இருக்கு இல்லையா, அத வந்து குறிப்பா சந்தை, அதாவது பாத்தீங்கன்னா குறிப்பாக சந்தை விலை குறைவா இருக்கும் போது அதை சேமிச்சு வச்சு நல்ல விலை கிடைக்கும் போது விற்கிறதுக்கு விவசாயிகளுக்கு உதவுறதுக்காக தான் இந்த குளிர்பதன சேமிப்பு கிடங்கு தொடங்கப்பட்டது. ஓகேவா, சோ எதுக்கு விவசாயிகள் விளைபொருட்கள் இருக்கு அப்படின்னா அதோட விலை வந்து இப்ப கம்மி ஆயிடுச்சு, சந்தை விலை கம்மியா இருக்கு அப்படின்னா அப்ப வித்தாங்கன்னா என்ன ஆகும், அவங்களுக்கு நட்டம் ஆகும் இல்லையா. சோ அந்த டைம்ல விற்காம இந்த குளிர்பதன சேமிப்பு கிடங்குல சேமிச்சு வச்சுட்டு ஒரு நல்ல விலை போகும்போது அதை விற்கிறதுக்கு உதவுறது தான் பாத்தீங்க அப்படின்னா குளிர்பதன சேமிப்பு கிடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பாருங்க பழங்களின் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் மிகப்பெரிய உற்பத்தியாளராகவும் காய்கறிகள் உற்பத்தியில் 2வது மிகப்பெரிய உற்பத்தியாளராகவும் விளங்குகிறது. சோ பழங்கள் காய்கறி எல்லாம் என்ன ஆகும், ரொம்ப நாள்ல வச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா. சோ அதெல்லாமே அழுகி போயிடும், வீணா போயிடும். சோ ஒன்னு அழுகுனாலும் பக்கத்துல இருந்து அப்படியே அழுகும். சோ அதை வந்து நம்ம ஸ்டோரேஜா வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு என்ன தேவை, கோல்டு ஸ்டோரேஜ் தான் தேவை. அதனாலதான் பாத்தீங்கன்னா இது கொண்டு வந்தாங்க. இருந்த போதிலும் அறுவடைக்கு பின்னால் ஏற்படும் 25% முதல் 30% வரையிலான இழப்புகள். அப்ப அறுவடைக்கு அப்புறம் என்ன இழப்புகள் அப்படின்னா என்ன அப்படின்னா அறுவடைக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய இழப்பு அப்படிங்கிறது அறுவடை செஞ்சதுல இருந்து அந்த பயிர்களெல்லாம் சேமிச்சு வைக்கிறாங்க இல்லையா, சோ அந்த இடத்துல இருந்து சந்தைக்கு கொண்டு போற வரைக்கும் இதுக்கு இடையில ஏற்படக்கூடிய அந்த இழப்புகளை தான் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா அறுவடைக்கு பின்னால் ஏற்படக்கூடிய இழப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எல்லாம் இருக்கலாம், இப்ப வந்து சேமிச்சு வைக்கிறாங்க, ஒரு கிடங்குல போட்டு சேமிச்சு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல எலியோ பூச்சியோ இல்லைன்னா வேற ஏதாவது குட்டி குட்டி பறவை
பறவையோ என்ன ஆகும், அந்த அறுவடை செய்யப்பட்ட பயிர்கள் எல்லாம் சாப்பிடுது, சேதப்படுத்துது அப்படின்னா அது எல்லாமே வேஸ்ட் தான் இல்லையா? அதே மாதிரி இப்ப சேமிச்சு வைக்கிற இடம் அதிகமா ஈரப்பதம் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும், அந்த இடத்துல பூஞ்சை பாக்டீரியா எல்லாம் வரும். அப்படி வரும்போது என்ன ஆகும், பயிர்கள் எல்லாமே அழுக செஞ்சிடும். அப்ப அதுவும் வேஸ்ட் தான். அடுத்து மோசமான சேமிப்பு முறை இருக்கு, இல்லைன்னா சரியா காற்றோட்டம் இல்லாத இடமா இருக்கு, இல்ல வெப்பநிலை கட்டுப்படுத்தப்படாதான் இருக்கு அப்படின்னா இந்த காரணங்கள் எல்லாத்திலும் என்ன ஆகும், இழப்புகள் அதிகரிக்கும் இல்லையா? சோ சேமிச்சு வைக்கிற இடம் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கணும். அதுக்கு எந்த பயிருக்கு எந்த மாதிரி தேவையோ அது கரெக்டா இருக்கணும். அடுத்து போக்குவரத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அறுவடை செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொண்டு வரும்போது என்ன ஆகும், சேதமடையாம கொண்டு போகணும், இல்லைன்னா என்ன ஆகும், அந்த இடத்துலயும் சேதமாகும். இப்போ அறுவடை பண்ணதுக்கு அப்புறமே பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வயல்வெளி பக்கத்துல எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா நெல் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முதல் வந்து கதிரடிப்பாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா அதுவே மிஷினே வந்து என்ன ஆகுதுன்னா அந்த நெல்லை மட்டும் எடுத்துட்டு சக்கையை கீழே போட்டுருது. அப்படி போடும்போது என்ன ஆகும்னா அந்த நெல் எல்லாம் ஃபுல்லாவே போகுமானா கண்டிப்பா போகாது. அப்ப என்ன ஆகும், அந்த நிலத்து மேலையும் அந்த நிறைய வந்து கொட்டி கிடக்கும். அதெல்லாமே ஒவ்வொன்னா எடுத்துட்டு இருக்க முடியுமா ஆட்களை வச்சு அப்படின்னா அது கிடையாது. அப்ப அது எல்லாமே வேஸ்டேஜ் தான் இல்லையா? அப்ப அதெல்லாமே நீங்க வந்து பக்கத்துல இருந்தீங்க, வயல்வெளிக்கு பக்கத்துல இருந்தீங்க அப்படின்னா நீங்க பாக்கலாம், பறவைகள், அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள், எலிகள் இது எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு போகும். ஓகேவா? சோ அப்ப அது விவசாயிகளுக்கு அது இழப்பு தான் இல்லையா? சோ அந்த உயிரினங்களுக்கு அது பயன்பட்டாலுமே விவசாயிகளா நீங்க பார்க்கும்போது விவசாயிகளுக்கு அது என்னது, இழப்பாதான் இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கையாளுறதெல்லாம் வர்றது, அதாவது அறுவடை செய்யும் போதும் அறுவடைக்கு பின்னாடியும் அந்த கையாளுறதுல ஏதாவது கவனக்குறைவு இருந்தது அப்படின்னா அந்த இடத்துலயும் என்ன நடக்கலாம், இழப்புகள் நடக்கலாம். இது எல்லாமே அறுவடைக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இழப்புகள். சோ இது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு தான் அவங்க வர்றாங்க. சோ இந்த இழப்பே 25% வரைக்கும் போயிருமா. ஓகேவா? சோ தனிநபருக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள் மற்றும் காய்கறிகளின் அளவு மிக குறைவாகவே உள்ளது. அது தவிர நுகர்வோரை அடையும் நேரத்தில் பண்டத்தின் தரம் கணிசமான அளவில் குறைகிறது. விரைவில் அழுகும் தன்மையுடைய பழங்கள் மற்றும் காய்கறிகளை சந்தைப்படுத்துவதில் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இது அதிக வியாபார செலவுகள், சந்தைகளில் தேக்கம், விலையில் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் பல பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைகிறது. ஒண்ணும் இல்ல, இப்ப அதிகமா வந்து பழம் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து விற்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நாள் அதை வச்சுட்டு இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, கம்மி காசுல வித்துட்டு போவாங்க. ஓகேவா? சோ இல்ல அப்படின்னா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ரோட்ல கொட்டுறது, அப்புறம் வந்து ஆத்துல கொட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அது எல்லாமே என்னதான், வேஸ்டேஜ் தான் இல்லையா? ரொம்ப ரொம்ப அது எல்லாமே வேஸ்ட் தான். ஓகேவா? இந்த பிரச்சனையை சமாளிக்க இந்திய அரசு மற்றும் வேளாண் அமைச்சகம் 1955 ஆண்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் 3வது பிரிவின்படி குளிர்பதன கிடங்கு ஆணை 1964, கோல்டு ஸ்டோரேஜ் ஆர்டர் 1964 என்பதை ஏற்படுத்தியது. இருந்த போதிலும் இன்றளவும் குளிர்பதன சேமிப்பு கிடங்கு வசதி எல்லா இடத்துலயும் கரெக்டா இருக்கான்னா கிடையாது, போதிய அளவுல கிடையாது. ஓகேவா? சோ இது பாத்தீங்கன்னா எப்ப கொண்டு வந்தாங்க, 1964 குளிர்பதன கிடங்கு ஆணை. ஓகேவா? சோ இது எந்த சட்டத்தின் கீழ், எந்த பிரிவின் கீழ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுல இருந்து இது வரைக்கும் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா 1955 ஆண்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் 3வது பிரிவின் படிதான் கொண்டு வந்தாங்க. எதை, குளிர்பதன கிடங்கு ஆணை கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? அடுத்து உழவர் கடன் அட்டை திட்டம், சோ கிசான் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உழவர் கடன் அட்டை, கிசான் கிரெடிட் கார்டு. ஓகேவா? சோ கிசான் கிரெடிட் கார்டு என்பது கடன் தேவைப்படுகிற ஒரு விவசாயியின் தகுதிக்கேற்ப கடன் மிக எளிதாக மற்றும் சரியான நேரத்தில் வழங்குவதற்கான ஒரு ஏற்பாடு. இப்ப கரெக்டா வந்து பேங்க்ல வந்து அவங்களுக்கான அந்த வசதி வந்து நம்ம செஞ்சு கொடுக்கல, லோன் வாங்குறதுக்கு செஞ்சு கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா, சோ அதாவது வட்டிக்கு கடன் கொடுக்குறாங்களே அவங்க கிட்ட போவாங்க. அப்ப என்ன ஆகும், அவங்க கிட்ட போனாங்க அப்படின்னா வட்டி கரெக்டா கட்ட முடியல, வட்டி அதிகமா இருக்கும், வட்டி கட்ட முடியல என்ன ஆகும், நெருக்கடிகள் அதிகமாகும். அப்ப என்ன பண்ணுவாங்க, தற்கொலைக்கு இது பண்ணுவாங்க இல்லையா? சோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வந்துச்சு. ஓகேவா? சோ அது வந்து அவங்க விவசாயிகள் எந்த தகுதிக்கு இருக்காங்களோ அவங்களால எவ்வளவு கட்ட முடியும், எந்த அளவுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு மிக எளிதாகவும் சரியான நேரத்திலையும் வழங்குவதற்கு ஏற்படுத்தப்பட்டதுதான் பாத்தீங்க அப்படின்னா KCC, அதாவது கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து உழவர் கடன் அட்டைன்னு சொல்லலாம். இது 1998 ஆண்டில் இந்திய மைய வங்கி மற்றும் விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி ஆகியவற்றால் கொண்டு வரப்பட்டது. இது PYQ உள்ள கேட்ட கேள்வி. சோ தெளிவா வந்து படிச்சு வச்சுக்கோங்க, இது PYQ தான். ஓகே, ஆல்ரெடி கேட்ட கேள்விதான். அதாவது மைய வங்கி, நபார்டு வங்கி அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா மைய வங்கி தனியா கொடுத்திருந்தாங்க, நபார்டு வங்கி தனியா கொடுத்திருந்தாங்க. அடுத்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மைய வங்கி
மற்றும் நபார்டு வங்கி அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் உழவர் கடன் அட்டை அப்படிங்கிறது 1998ஆம் ஆண்டு இந்திய மைய வங்கி, அதுக்கப்புறம் நபார்டு, நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், இது வந்து நபார்டுன்னு கொடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கின்னு கொடுக்கலாம். ஆனா ஆப்ஷன் அந்த டைம் பிவைக்குள்ள எப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நபார்டு அப்படின்னு தான் கொடுத்திருந்தாங்க. ஓகேவா? சோ நபார்டுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இல்லைன்னா விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி, ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா எப்படி அவங்க கொடுத்து கேட்டாலுமே நம்ம வந்து ஆன்சர் பண்ற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? சோ எதுக்கு? உழவர் கடன் அட்டைக்கு. அடுத்து விவசாயிகள் கடனுக்காக முறைசாரா வங்கிகளை சார்ந்திருப்பதை குறைப்பதே அதன் நோக்கமாகும். சோ முறைசாரா வங்கிகள், அதாவது பினான்சியல்ல போய் பினான்சியல் கிட்ட அந்த மாதிரி வாங்குறது, இல்லைன்னா அதாவது வட்டிக்கு கடன் கொடுக்கறவங்க கிட்ட வாங்குறது, கந்து வட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி வாங்குறது எல்லாமே தடுக்கிறதுக்காக தான் இது கொண்டு வரப்பட்டது. முறைசாரா வங்கிகளில் கடன் பெறுவது எளிது, ஆனால் வட்டி வீதம் அதிகம். சோ ஈஸியா வந்து லோன் வாங்கலாம், எந்த பேப்பரும் கேட்க மாட்டாங்க, ஈஸியா கொடுத்துருவாங்க. ஆனா என்ன ஆகும்? வட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இதன் கடன் அட்டையை பிராந்திய கிராமப்புற கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகள் வழங்குகின்றன. மேலும் அரசு கேசிசி கடன் அட்டையை மின் தகவல் கடன் அட்டையாக வழங்க அறிவித்துள்ளது. ஸ்மார்ட் கார்டு கம் டெபிட் கார்டு அப்படின்னு அதை மாத்தி தரத்துக்கு வலியுறுத்தி இருக்கு. ஓகேவா? அடுத்து அறுவடைக்கு பின் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் பாருங்க. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், ICAR அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 2012-13ஆம் ஆண்டுக்கான விவரங்களை கொண்டு 2014ஆம் ஆண்டில் மொத்த விற்பனை விலையில் வேளாண்மையில் அறுவடைக்கு பின் ஓராண்டுக்கான இழப்பீடு 92,651 கோடியாக உள்ளது கணித்துள்ளது. அப்ப அதாவது அறுவடைக்கு பின் எதனாலெல்லாம் இழப்பீடு ஏற்படுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ அது எவ்வளவு கோடியா இருக்கான்? 92,651 கோடியா இருக்கு அப்படின்னு கணித்துள்ளது. எது? மொத்த விற்பனை விலையில வேளாண்மை அறுவடைக்கு பிறகு. எந்த இது பாத்தீங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் இதை வந்து சொல்லி இருக்கு. ஓகேவா? சோ இது ஒவ்வொன்னு கொடுத்திருப்பாங்க பாருங்க. பயிர்கள், உணவுப் பொருட்கள், கழிவுகள் பெர்சன்டேஜ்ல கொடுத்திருக்காங்க. பயிர்கள், அதுக்கப்புறம் அதோட கூட்டு விரயங்கள் சதவீதத்துல. தானியங்கள் பாத்தீங்கன்னா 5 to 6%, பருப்பு வகை பாத்தீங்கன்னா 6 to 8%, எண்ணெய் வித்துகள் பாத்தீங்கன்னா 3 to 10%, பழங்கள் மற்றும் காய்கறிகள் 5 to 16%, பால் 1%, மீன் வளம் நிலத்துல 5%, கடல்ல 10%, இறைச்சி 3%, கோழி 7%. இதெல்லாம் எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா மூல உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் அமைச்சகம், இந்திய அரசு 2016ல வெளியிட்டது. எதுல? மூல உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் அமைச்சகத்துல இருந்து இந்த விவரங்கள் எடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து விவசாய விளை பொருட்களின் விரயங்களை குறைப்பதற்கும் மற்றும் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளை குறைப்பதற்கும் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் அமைச்சகம் MOFPI, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். இது பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசு திட்டங்களின் பல்வேறு அமைப்புகளை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இது எதுக்கு? அதாவது விவசாய விளை பொருட்களோட விரயங்கள், அதாவது அறுவடைக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய இழப்புகள் இருக்கு இல்லையா, அதை குறைக்கிறதுக்கும் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளை அமைப்பதற்கும் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன பண்ணிருக்காங்க? இந்த அமைச்சகத்தை மத்திய அரசு திட்டங்களோட பல்வேறு அமைப்புகள்ல நடைமுறைப்படுத்தி இருக்கு. அவற்றில் சில பெரிய உணவு பூங்கா, ஒருங்கிணைந்த குளிர் இணைப்பு, அறுவடை இடத்திலிருந்து பாதுகாப்பு பெட்டகம் வரை குளிர்பதன வசதி. ஓகேங்களா? சோ ஒருங்கிணைந்த குளிர் இணைப்பு அப்படின்னா என்ன? அறுவடை செஞ்சதுல இருந்து பாதுகாப்பு பெட்டகம் எந்த இடத்துல வந்து கிடங்கு வச்சு சேமிச்சு வைக்கிறாங்களோ அது வரைக்கும் கொண்டு வரக்கூடிய குளிர்பதன வசதி ஏதாவது சொல்றாங்க. மதிப்பு கூட்டி பாதுகாக்கும் கட்டமைப்பு, நவீன இறைச்சி வதை கூடங்கள், தர உத்தரவாத திட்டம், தரக்குறியீடு என்ன? அறிவியல் பூர்வமான தரக்குறியீடு, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு மற்றும் பிற முன்னேற்ற நடவடிக்கைகள். இது எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே என்ன பண்ணிருக்கு? நடைமுறைப்படுத்தி இருக்கு. எது? MOFPI, அதாவது உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் அமைச்சகம் பண்ணிருக்கு. அடுத்து விளைநிலங்கள்ல இருந்து நுகர்வோர் வரையிலான அல்லது உற்பத்தி பகுதியிலிருந்து அங்காடி வரையிலான ஒருங்கிணைந்த குளிர்பதன மற்றும் பதப்படுத்தும் கட்டமைப்பு வசதிகளை இந்திய அரசு செய்துள்ளது. 2008-2009ஆம் ஆண்டு முதல் நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஓகேங்களா? சோ எந்த வருஷத்துல இருந்து? 2008-2009ல இருந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆனாலுமே என்ன இல்ல, ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இதுல எதுவுமே தெரியல. ஓகேவா? சோ அதாவது விவசாயம் அப்படிங்கிறது பின்தங்கிதான் இருக்கு.
ஓகேவா? தொழில்துறை சேவைத்துறை முன்னோக்கி போனாலுமே விவசாயம் அப்படிங்கிறது இன்று வரையிலும் எப்படிதான் இருக்கு, பின்தங்கிதான் இருக்கு. ஓகேவா? விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு, அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி, அதாவது இதை எப்படி சொல்லலாம்னா இடைத்தரகர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஓகேவா? இப்ப வந்து விவசாயம் பண்றவங்க அப்படியே பையருக்கு கொடுப்பாங்களா, அதாவது விவசாயம் பண்றவங்க இப்ப யாராருக்கு என்ன தேவைப்படுதோ அது அப்படியே அவங்களே சேல் பண்ணலாமா அப்படின்னா அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா? அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் அதிகமா தெரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, இவங்க ஏபிஎம்சி அப்படிங்கிற ஒரு குழுவுக்கு அனுப்புவாங்க. அதாவது அதை வந்து ஒரு இடைத்தரகர்கள்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இவங்க அவங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க, அவங்க ஒரு விலையில வாங்குவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏபிஎம்சியை வந்து ஒரு விலையில பையர் கிட்ட கொடுப்பாங்க. ஓகேவா? யாருக்கு தேவையோ அவங்க கிட்ட கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பொருள் வந்து உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னா, ஓகேவா, இப்ப வந்து ஊறுகாயே தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா வந்து ஏதாவது சிப்ஸே தயாரிக்கிறாங்க அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. எப்படி இருந்தாலுமே விவசாயத்துல இருந்து நேரடியா அந்த வந்து விவசாயிகள் கிட்ட இருந்து ஏபிஎம்சி வாங்கி அவங்க கிட்ட இருந்து அந்த தொழிற்சாலைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து விற்பனை செய்வாங்க. அப்ப விவசாயிகள் கிட்ட இவங்க ஒரு விலைக்கு வாங்குவாங்க. ஓகேவா? சோ விவசாயிகள் கிட்ட இருந்து யார் வாங்குவா, ஏபிஎம்சி வாங்குவாங்க. அவங்க வந்து யாருக்கு விற்பாங்க அப்படின்னா தொழிற்சாலைகள், அவங்க வந்து பையர்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு விற்பாங்க. அப்ப என்ன ஆகும், இவங்க கிட்ட இருந்து ஒரு விலையில இவங்க வாங்குவாங்க, அவங்க வந்து லாபம் வச்சு தொழிற்சாலைகளுக்கு விற்பாங்க. சோ எப்படி பார்த்தாலுமே பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கம்மியா தான் கூலி போய் சேரும். ஓகேவா? அவங்களுக்கு உண்டான அந்த விலை அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும். ஒரு சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையிலேயே இடைத்தரகர்கள் இருப்பாங்க. ஓகேவா? நான் வந்து ஏபிஎம்சி கிட்ட நான் உங்களுக்கு வித்து தரேன் அப்படின்னு இவங்க என்ன பண்ணுவாங்க, இடைத்தரகர்கள் இடையில இன்னொருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயி கிட்ட அடிமட்டத்துல அந்த வாங்கி அவங்க ஒரு ப்ராஃபிட் வச்சு ஏபிஎம்சி கொடுப்பாங்க, அவங்க ஒரு ப்ராஃபிட் வச்சு பையர் கிட்ட கொடுப்பாங்க. அப்ப அப்படி எல்லாமே இருக்கு. ஓகேவா? சோ இதனால என்ன ரொம்ப கஷ்டம் அப்படின்னா அந்த விவசாயிகளுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான ரேட்ல வாங்குவோம். விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்குறது கம்மியான ரேட்டா இருக்கும். ஓகேவா? சோ விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு வேளாண்மை அல்லது தோட்டப்பயிர்கள் அல்லது கால்நடை பொருட்களை வர்த்தகம் செய்வதற்கு மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு தான் பாத்தீங்கன்னா ஏபிஎம்சி. ஏபிஎம்சி யாரால் உருவாக்கப்பட்டது, மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் கிடையாது. சோ மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு தான் ஏபிஎம்சி. ஓகேவா? உங்களுக்கு புரியறதுக்காக நான் இடைத்தரகர்கள்னு சொன்னேன். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஏபிஎம்சியின் பணிகள் பின்வருமாறு. என்னென்ன பணிகள்? இப்ப நான் சொன்னதேதான். வேளாண் சந்தைகளில் பொது மற்றும் தனியார்களுக்கு இடையே கூட்டுறவை வளர்ச்சி பெற செய்தல். சோ இது என்னது, பொது மற்றும் தனியார்களுக்கு இடையே கூட்டுறவை வளர்ச்சி செய்தல், சந்தை சார்ந்த விரிவாக்க சேவைகளை விவசாயிகளுக்கு வழங்குதல், விலை நிர்ணயம் மற்றும் அங்காடி பரிமாற்றங்களால் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருதல், விவசாய உற்பத்தி விற்பனை செய்த அதே நாளில் விவசாயிகளுக்கு பணம் செலுத்துவதை உறுதி செய்தல், வேளாண் நடவடிக்கைகளை ஊக்குவித்தல், வேளாண் பொருட்களின் வரவு மற்றும் விலை தொடர்பான புள்ளி விவரங்களை அவ்வப்போது காட்சிப்படுத்துது. இதெல்லாமே பாயிண்ட்ஸா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஏபிஎம்சியோட அந்த பணிகள் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் கொடுத்திருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சீர்திருத்தங்களுக்கு பிந்தைய விவசாய நெருக்கடிகள். சோ இந்த சீர்திருத்தம் எல்லாம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறமும் என்ன நெருக்கடி இருக்கு அப்படின்னா, ஓகேவா, சோ இடுபொருட்களின் செலவு உயர்வு. சோ இது ரொம்ப முக்கியமானது. 4 பாயிண்ட் இருக்கு. சோ என்னதான் வந்து அவங்க சீர்திருத்தங்கள் விவசாயத்துல கொண்டு வந்தாலுமே அதுலயும் இன்னுமே நெருக்கடிகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஓகேவா? பாருங்க, விதைகளே விவசாயிகளுக்கான மிகப்பெரிய உள்ளீடு ஆகும். ஏன்னா விதையை போட்டுதான் என்ன பண்ணுவாங்க, அந்த என்ன ஒரு பயிர்களா இருந்தாலுமே அதை வளர்ப்பாங்க இல்லையா? சோ அப்ப விதைகள் தான் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு மிகப்பெரிய உள்ளீடு. தாராளமயமாக்கப்படுவதற்கு முன் நாடு முழுவதும் விவசாயிகள் மாநில அரசாங்க நிறுவனங்களிலிருந்து விதைகளை பெற்று வந்தனர். சோ மாநில அரசாங்கத்துல இருந்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம், விதையை வாங்கிக்கலாம். இப்போ அது எல்லாமே என்னாச்சு, தாராளமயமாக்கப்பட்டதால், அதாவது தனியார்களுக்கு நிறைய வித்ததா இது பண்ணதால, ஓகே, தனியார் துறை நிறைய வளர்ச்சி வந்ததால இப்ப தனியார் துறையில இருந்து அவங்க வாங்க வேண்டியதா இருக்கும். இப்ப என்ன ஆகும், அந்த பொருளோட விலை வந்து அதிகரிக்கும் இல்லையா? சோ இப்ப வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து விதையை வாங்குறாங்க அப்படின்னா அது ஒரு ரேட்ல இருக்கும். இதுவே பிரைவேட் கிட்ட இருந்து விதையை வாங்குறாங்கன்னா என்ன ஆகும், அது ஒரு ரேட்ல இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா அந்த விதையும் நல்லா தரமானதா இருக்குமா அப்படின்னா அதையும் நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? சோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே இதுல வந்துச்சு. பாருங்க, இந்நிறுவனங்கள் விதைகளை தாங்களே உற்பத்தி செய்து தரம் மற்றும் விலை நிர்ணயத்திற்கு முழு பொறுப்பாக இருந்தன.
தாராளமயமாக்கல் மூலம் இந்தியாவின் விதைகள் சந்தை உலகளாவிய வேளாண் தொழிலுக்கு திறந்து வைக்கப்பட்டது. மேலும் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதால் 2003ஆம் ஆண்டு பல மாநில அரசு நிறுவனங்கள் மூடப்பட்டன. இது விவசாயிகளை இரட்டிப்பாக பாதித்தது. விலை உயர்வு மற்றும் போலி விதைகள் உருவாக்கம் போன்ற பிரச்சனைகளை இப்பதான் நான் சொன்னேன் இல்லையா. சோ விலை உயர்வு, அதாவது பொதுத்துறையில இருந்தது மாநில அரசு நிறுவனங்கள் எல்லாமே மூடிட்டாங்க. ஏன்னா இந்த தாராளமயமாக்கல் வந்ததால அதிகமா தனியார் துறை வந்துச்சு. தனியார் துறையே விதையை உற்பத்தி செஞ்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க விற்கும் போது என்ன பண்ணுவாங்க, இந்த பொதுத்துறை அப்படியே இதாயிடுச்சு. ஓகேங்களா. சோ மூடப்பட்டது. சோ அப்ப தனியார் துறை கிட்ட இருந்து அவங்க வாங்கணும். அப்ப விலை அதிகமா வச்சு விற்பாங்க. அது போக போலி விதைகளையும் என்ன பண்ணிட்டாங்க, உருவாக்கம் செஞ்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே பிரச்சனைகளுக்கு ஒரு பூதாகரமா இருந்தது. அடுத்து 2வது பாயிண்ட், வேளாண்மை மானிய குறைப்பு. ஏற்றுமதி நோக்கத்துடன் மிளகாய், பருத்தி மற்றும் புகையிலை போன்ற பணப்பயிர்களை பாரம்பரிய பயிர்களோடு ஊடு பயிராக வளர்ப்பதற்கு விவசாயிகளை ஊக்குவித்தனர். ஓகேவா. சோ ஊடு பயிர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நீண்ட காலமா ஏதாவது ஒரு பயிரை வச்சு வளர்க்குறாங்க அப்படின்னா அது அறுவடை பண்ற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா. அப்ப என்ன பண்ணுவாங்க, அதுக்கு இடையில ஊடே பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்ச நாள்ல மகசூல் தர மாதிரி பயிர்களை சாகுபடி செய்யறதுதான் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஊடு பயிர் சாகுபடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தென்னை மரங்கள், சவுக்கு மரங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வளர்ந்து அது இது கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகும் இல்லையா. அப்ப அதெல்லாம் வளர்ற வரைக்கும் அதுக்கு இடையில ஊடா பாத்தீங்க அப்படின்னா வேர்க்கடலை, பச்சை பயிறு, அதுக்கப்புறம் நெல் கூட ஒரு சில இடத்துல பயிரிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பயிரிட்டு சீக்கிரமா எடுத்துக்கிறது. குறைஞ்ச காலத்துல வரக்கூடிய அந்த சாகுபடி செய்யக்கூடிய அந்த பொருட்களை அதன் ஊடே போட்டு எடுத்துக்கிறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஊடு பயிர் வளர்ப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. தாராளமயமாக்கல் கொள்கைகள் பூச்சிக்கொல்லி மற்றும் உர மானியத்தை குறைத்து விட்டதால் உரங்களின் விலைகள் 300% அதிகரித்தன. சோ உரங்களோட விலைகள் என்னாச்சு, விதையும் அதிகரிச்சு, விதையோட விலையும் அதிகரிச்சிட்டாங்க, போலி விலையும் வித்தாங்க. அப்ப 300% அந்த உரங்களோட விலைகளும் என்ன பண்ணிட்டாங்க, அதிகரிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மின் கட்டணங்களும் அதிகரித்துள்ளன. சோ இது எல்லாமே என்னதான் ஆச்சு, விவசாயிகளுக்கு அதிகமான பிரச்சனையை தான் கொடுத்தது. ஓகேவா. சோ ஆனா விவசாய பொருட்களோட விலை உயர்ந்ததா அப்படின்னா அது கண்டிப்பா உயராது. சோ அப்ப அது கம்மியாயிட்டே போகுது. இது எல்லாமே அதிகரிச்சுட்டே போகுது. இது எல்லாமே அந்த விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை தான். ஓகேவா. மிகப்பெரிய தலைவலிதான். அடுத்து இறக்குமதி சுங்கவரி குறைப்பு. உலகமயமாக்குதலின் விளைவாக இறக்குமதி மேல் விதிக்கப்பட்ட வரிகள் குறைக்கப்பட்டன. அத்துடன் 2001 1500க்கும் மேற்பட்ட பொருட்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டன. சோ இறக்குமதியை கம்மி பண்ணிருக்காங்க. ஓகேவா. அப்ப இறக்குமதி கம்மி பண்ண என்ன பண்ணுவாங்க, வேற இடத்துல இருந்து இங்க பொருட்களை வித்துட்டு போவாங்க இல்லையா. சோ அதுதான் இதன் விளைவாக இறக்குமதி மலிந்து பொருட்கள் சந்தையில் குவிந்தன. இதனால் பருத்தி மற்றும் மிளகு போன்ற பயிர்களின் விலைகள் சேர்ந்தன. சோ இப்போ ஒண்ணு இல்ல, பருத்தி மிளகு எல்லாமே வேற இடத்துல இருந்து இங்க கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இறக்குமதி விலை கம்மி ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க இங்க கூச்சிட்டு போயிருவாங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதை வாங்குவோமா இதை வாங்குவோம். அப்ப அதை வாங்கணும் அப்படின்னா அந்த ரேட் அந்த அளவுக்கு நம்ம இறக்கி கொடுக்கணும் இல்லையா. சோ அப்ப என்ன ஆகும், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு பெரும் தலைவலி தான். ஓகேவா. அடுத்து கடன் வசதிகளை நிறுத்தி வைத்தல். 1991க்கு பிறகு தேசியமயமாக்கப்பட்ட வங்கி உட்பட வணிக வங்கிகளின் கடனளிப்பு முறையில் ஏற்படுத்த பெரும் மாற்றத்தால் விவசாயத்திற்கு போதுமான கடன் உதவி அளிக்க இயலவில்லை. இது விவசாயிகளுக்கு அதிக வட்டி வசூலிக்கக்கூடிய வட்டி கடைக்காரர்களுக்கு சார்ந்திருக்கு கட்டாயப்படுத்தியது. சோ இது கடன் வசதி கரெக்டா இல்ல. ஓகேவா. சோ அப்ப பாத்தீங்கன்னா என்னாச்சு, அதனால பாத்தீங்கன்னா இவங்க வட்டிக்காரங்க கிட்ட கடன் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி போனாங்க. சோ கந்து வட்டி வாங்குறது இதெல்லாமே வந்துச்சு. ஓகேவா. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரச்சனையான விஷயம் எதுல, வேளாண்மையில விவசாயிகளுக்கு. ஓகேவா. சோ அடுத்து வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள். சோ இதுக்கு முன்னாடி பார்த்தது தொழில்துறை, வேளாண் துறை. இது பாத்தீங்கன்னா வர்த்தக கொள்கை. இன்னும் ஒண்ணு இருக்கு, நிதித்துறை இருக்கு. ஓகேவா. சோ வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் 1991 முதல் செயல்பட்டு வரும் புதிய வர்த்தக கொள்கையின் முக்கிய அம்சங்களான என்னென்ன முக்கிய அம்சங்கள் பாருங்க. சுதந்திரமான இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி. 1991க்கு முன் இந்திய இறக்குமதியானது ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்பட்டது. 1992 இறக்குமதியானது வரையறுக்கப்பட்ட எதிர்மறை பட்டியல் மூலம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1, 1992ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட வர்த்தக கொள்கையின்படி ஏறத்தாழ அனைத்து இடைவினை மற்றும் மூலதன பண்டங்களுக்கான இறக்குமதி சுதந்திரமாக்கப்பட்டது. அப்ப வர்த்தக கொள்கை, அந்த வர்த்தக கொள்கை எப்ப வந்தது, ஏப்ரல் 1, 1992ல வந்திருக்கு. ஓகேவா. 71 பொருட்கள் மட்டுமே தடை செய்யப்பட்ட பட்டியலில் உள்ளன. சோ அப்ப என்னென்ன பொருள், 71 பொருட்கள். எத்தனை பொருட்கள் தடை செய்யப்பட்ட பட்டியல்ல இருக்கு அப்படின்னா 71 பொருட்கள். ஓகேங்களா. சோ வர்த்தகம் அப்படின்னாலே ஏற்றுமதி இறக்குமதி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. சோ வர்த்தக
கொள்கை அப்படிங்கிறது ஏற்றுமதி இறக்குமதியை சார்ந்தது. சோ ஏப்ரல் 1 1992 இந்த வர்த்தக கொள்கை வந்து கொண்டு வந்தாங்க. சோ அதுல 71 பொருட்கள் மட்டுமே தடை செய்யப்பட்ட பட்டியல்ல இருந்திருக்கு. அடுத்து சுங்க கட்டண அமைப்பு மற்றும் அளவு கட்டுப்பாடுகளை நீக்குதல். ராஜா செல்லையா குழு அறிக்கை இறக்குமதிக்கான தீர்வுகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்தது. சோ ராஜா செல்லையா குழு தான் பாத்தீங்கன்னா இறக்குமதிக்கான தீர்வைகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்துள்ளது. உச்ச அளவாக 50% குறைக்க பரிந்துரை. ஓகேவா? சோ அதிகபட்சமா எவ்வளவு கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 50% கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்வைகளை படிப்படியாக குறைப்பதன் முதல் முயற்சியாக 1992 நிதி அறிக்கையில் இறக்குமதி வரி 300%-லிருந்து 150% குறைக்கப்பட்டது. சோ 50%. அப்ப எவ்வளவு? 300-லிருந்து 150. அடுத்தடுத்த நிதி அறிக்கைகளில் சுங்கவரியை படிப்படியாக குறைப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. சோ ராஜா செல்லையா குழு தான் பாத்தீங்க அப்படின்னா இறக்குமதிக்கான தீர்வுகளை பெருமளவு குறைக்கிறதுக்கு யார் பரிந்துரை செஞ்சாங்க அப்படின்னா ராஜா செல்லையா குழு. ஓகேவா? இது வந்து 1991-92 300-லிருந்து 150 குறைச்சாங்க. 50% வரைக்கும் குறைஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை பாருங்க. இந்திய அரசின் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் 2015 ஏப்ரல் 1 அன்று 2015-20 வரையிலான காலத்திற்கான புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கையை அறிவித்தது. சோ புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கை எப்ப அறிவிச்சது அப்படின்னா 2015-20 ஏப்ரல் பாருங்க. 2015 ஏப்ரல் 1க்கு 2015-லிருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திற்கு சொல்லுச்சு. ஓகேவா? ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை 2015-2020 ஏற்றுமதி சூழல்களை மேம்படுத்துதல், உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் இந்தியாவில் தயாரிப்பு, அதாவது மேக் இன் இந்தியா. ஓகேவா? சோ மேக் இன் இந்தியா, அதுக்கப்புறம் டிஜிட்டல் இந்தியா, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? சோ இது போன்ற திட்டங்களுக்கு ஆதரவளித்தலே இக்கொள்கையின் முதன்மையான நோக்கம். அப்ப 2015-லிருந்து 2020 வரைக்கும் போடப்பட்ட அந்த ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை அப்படிங்கிறது மேக் இன் இந்தியாவுக்கும் மின்னணு இந்தியா, இது ரெண்டு தான் மிக மிக முக்கியமான நோக்கங்கள். ஓகேவா? அடுத்து சிறப்பம்சங்கள். ஏற்றுமதி உதவிகளை 25% அளவு குறைக்கவும் இந்திய பொருட்களை ஊக்குவிக்கவும் இந்திய தயாரிப்பு என்ற கருத்து உருவாக்கப்பட்டது. அதுதான் மேக் இன் இந்தியா அப்படிங்கிற அந்த இது வந்து ஊக்குவிக்கப்பட்டது. அடுத்து டிஜிட்டல் இந்தியா முறைப்படி வரித்தாக்கல், முத்திரைத்தாள் கட்டணம் செலுத்துதல் போன்றவற்றிற்கான கைபேசி செயலி மற்றும் பட்டய கணக்காளர், கணக்கு காசாளர் போன்றோர், அதாவது CA, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் மின்னணு முறையில் கையொப்பமிட்ட ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டன. சோ இதெல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நிறைய விஷயம் வந்து டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? முதல்ல ஏதாவது வந்து சர்டிபிகேட் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து யார்கிட்ட வேணுமோ, இப்ப தாசில்தார் கிட்ட வேணும் அப்படின்னா அவங்க கிட்ட போயிடும், VO கிட்ட வேணும் அப்படின்னா அவங்க கிட்ட நேரடியா போய் நீங்க கையெழுத்து வாங்குற மாதிரி இருந்தது. பட் இப்ப பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா வந்ததுல இருந்து என்ன ஆயிடுச்சு, எல்லாமே நீங்க ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களோட டிஜிட்டல் சைனோட என்ன வந்துடும், உங்களுக்கு வந்துடும் இல்லையா? சோ ஆன்லைன்லயே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளை பண்ற மாதிரி டிஜிட்டல் இந்தியா ஃபுல்லாவே எல்லாமே வந்துருச்சு. சோ அதனால நீங்க நேரடியா போய் அந்த இது பண்ணணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாமே கிடையாது. ஓகேவா? அடுத்து ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளர் சுய விவர ஆவணங்களின் அசல் நகல்களை மீண்டும் மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா அதை மறுபடியும் கொடுக்கணும், இது இல்ல அது இல்ல அப்படிங்கிற அலக்களிக்கிறது எதுவுமே இங்கே இருக்காது. அடுத்து பாதுகாப்பு, ராணுவ கிடங்கு, விண்வெளி மற்றும் அணுசக்தி போன்றவர்கள் தொடர்பான ஏற்றுமதி கோரிக்கைகள் கால அளவு 24 மாதம் ஆகும். சோ இது எத்தனை மாதம் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. தற்போது உலக வர்த்தகத்தில் 3% இருக்கிற இந்தியாவின் பங்கை 2020க்குள் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை 2 மடங்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சோ ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை 2015-20 எவ்வளவு, இப்ப 3%, அதாவது 2014 3% இருந்தது, இந்த இடத்துல 2 மடங்கு ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. ஓகேவா? அடுத்து சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அதாவது SEZ அப்படின்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அனுமதி வழங்குவதில் பெருகி இருந்த கட்டுப்பாடுகள், உள்கட்டமைப்பு வசதியின்மை, குறைவான நிதி போன்ற குறைபாடுகளை சமாளிக்கவும் நேரடி முதலீட்டை ஈர்க்கவும் 2000 ஏப்ரல் மாதம் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை உருவாக்கப்பட்டது. மேக்சிமம் எல்லாமே பாருங்க உங்களுக்கு ஏப்ரல் மாதம் தான் வரும். ஓகேங்களா? சோ ஏப்ரல் டு உங்களுக்கு, ஏன்னா ஏப்ரல் தான் பாத்தீங்கன்னா நிதி ஆண்டு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? சோ அதனாலதான் ஏப்ரல் மாதம் மேக்சிமம் இருக்கும். சோ எந்தெந்த இடத்துல உங்களுக்கு மாறி வருதோ அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஏப்ரல் மாதம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், நிதி ஆண்டு. சோ அந்த இது மாதிரி என்ன மாறி வருது அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேவா? பொருளாதார சீர்திருத்தங்களில் ஒரு பகுதியாக வணிக மற்றும் தொழில் காரணங்களுக்காக அரசாங்க நிலங்களை கையகப்படுத்தும் நடவடிக்கை தொடங்கப்பட்டது. 2005
சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன. சோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது 400 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இக்கொள்கையினால் பெரும்பாலான விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களையும் வாழ்வாதாரங்களையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. உலகமயமாதலோடு கூடிய ஏற்றுமதி முன்னேற்றம் மற்றும் ஏற்றுமதி வளர்ச்சி அடைவதற்காக பல நாடுகளில் SEZ அதாவது சிறப்பு பொருளாதார மண்டலம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேவா? சோ 400 வந்து சிறப்பு பொருளாதார மண்டலம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப சிறப்பு பொருளாதார மண்டலம் பாருங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி போகணும், ரிவர்ஸ்ல போகணும். பாருங்க, ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை 1965 இந்திய அரசு காண்ட்லா எனும் இடத்தில் துவங்கியது. அப்ப ஆசியாவோட முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அப்படிங்கிறது, அதாவது ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அப்படின்னா EPZ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அதாவது என்னன்னா எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ ஆசியாவிலேயே முதல் EPZ எங்க உருவாச்சு, எப்ப அப்படின்னா 1965 இந்திய அரசு காண்ட்லா அப்படிங்கிற இடத்துல துவங்கிச்சு. இது பாயிண்ட். அடுத்து காண்ட்லாவில் ஏற்படுத்தப்பட்ட ஏற்றுமதி செயலாக்க மண்டல வெற்றியை அடுத்து 1980 துவக்க காலத்தில் மேலும் 7 EPZ-கள், அதாவது பம்பாய், நொய்டா, சூரத், சென்னை, பால்டா, விசாகப்பட்டினம் போன்ற இடங்களில் துவங்கப்பட்டது. இதுவும் EPZ தான். இங்க ஃபர்ஸ்ட் காண்ட்லால ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, 1980 முதல்கள்ல ஆரம்ப காலத்துல மீதி இன்னுமே 7 இடத்துக்கு துவங்கி இருக்காங்க. ஓகேவா? சோ மேலும் 7னா என்ன அர்த்தம், காண்ட்லாவோட சேர்த்து மொத்தமா 8 இடம். ஓகேவா? அடுத்து EPZ அதிக அளவு வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்த்ததன் விளைவாக 2000 இந்திய அரசு புதிய கொள்கையின் மூலம் சிறப்பு பொருளாதார மண்டலம் என்பதை ஏற்படுத்தியது. சிறப்பு பொருளாதார மண்டலம் தான் பாத்தீங்கன்னா SEZ. ஓகேவா? சோ ஸ்டார்டிங்ல ஆசியாவிலேயே முதல் EPZ பாத்தீங்கன்னா 1965 காண்ட்லால உருவாக்கிச்சு, துவக்கிச்சு. அதுக்கப்புறம் அதோட வளர்ச்சியை பார்த்துட்டு அதோட வெற்றியை பார்த்துட்டு 1980களோட ஆரம்பத்துல மேல இன்னுமே 7 இடத்துல EPZ கொண்டு வந்தது. அது என்னென்ன இடம் அப்படின்னா பம்பாய், நொய்டா, சூரத், சென்னை, பால்டா, விசாகப்பட்டினம் இந்த மாதிரி இடத்துல. அதோட வெற்றி இது வந்து வெளிநாட்டு மூலதனத்தை வந்து அதிகமா ஈர்க்குது அப்படிங்கிற அந்த வெற்றியை பார்த்துட்டு SEZ அதாவது சிறப்பு பொருளாதார மண்டலத்தை 2000 இந்திய அரசு கொண்டு வந்துச்சு. ஓகேவா? இது 2000 புதிய கொள்கையோட அந்த இதுல என்ன பண்ணிச்சு, SEZ கொண்டு வச்சு. இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஏற்றுமதி செயலாக்க மண்டல மாதிரிகளின் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் EPZ பயன்பாட்டை உணர்ந்த நாடுகளில் முதன்மையானது இந்தியாவாகும். சோ இதுல முதன்மையா யார் அத வந்து இது பண்ணாங்க அப்படின்னா உணர்ந்தாங்க அப்படின்னா இந்தியா தான். 1965 காண்ட்லாவில் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அமைக்கப்பட்டது. சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் பல மண்டலங்களை உள்ளடக்கியுள்ளன. எடுத்துக்காட்டாக சுதந்திர வர்த்தக மண்டலங்கள், ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள். சோ இது எல்லாமே இந்த பாயிண்ட் படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து பல மண்டலங்களை உள்ளடக்கியது. என்னென்ன அப்படின்னா சுதந்திர வர்த்தக மண்டலங்கள், ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழில் பூங்காக்கள், பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்ற மண்டலங்கள், உயிர் தொழில்நுட்ப மண்டலங்கள், அறிவியல் மற்றும் புதுமை பூங்காக்கள், இலவச துறைமுகங்கள், நிறுவன மண்டலங்கள், இன்னுமே நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதான் SEZ அதாவது சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப SEZ-ஓட முக்கிய நோக்குகள் என்னென்னு பார்க்கலாம். வெளிநாட்டு முதலீட்டை அதிகரிக்க, முக்கியமாக வெளிநாட்டு நேரடி முதலீட்டை ஈர்த்து நம் நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது GDP அதிகரிக்கிறது இதோட ரொம்ப முக்கியமான நோக்கம். அடுத்து பன்னாட்டு வியாபாரத்தில் அல்லது உலக ஏற்றுமதியில் நமது பங்கினை அதிகரித்தல், கூடுதல் பொருளாதார நடவடிக்கைகளை உருவாக்குதல், வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல், உலக அங்காடி தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்வது. இந்த 6 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே சிறப்பு அதாவது பாத்தீங்கன்னா சிறப்பு பொருளாதார மண்டலம் இருக்கு இல்லையா, அதோட முக்கிய நோக்கங்கள். அடுத்து சிறப்பு பொருளாதார மண்டலம் இருக்கு இல்லையா, அதோட இயல்புகள் என்னென்ன அப்படின்னா பாதுகாப்புடன் கூடிய நிலப்பகுதிகள், தனி அமைப்பால் நிர்வகிக்கப்படுவது, நெறிமுறைப்படுத்தப்பட்ட நடைமுறைகள், தனிப்பட்ட விருப்ப பகுதியை கொண்டது, தாராளமய பொருளாதார சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இதில் அமைய பெற்ற நிறுவனங்களுக்கு அதிக அளவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. இது எல்லாமே SEZ-ஓட இயல்புகள். எனவே அரசின் சட்ட திட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் சமூக மற்றும் சுற்றுப்புற சூழல்கள் பாதிக்கப்பட்டன. சோ இதனால என்ன பாதிக்கப்பட்டது, சமூகம் சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்பட்டது. அப்ப விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு, சமூக சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்பட்டது, நலம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா?
அடுத்து நிதி சீர்திருத்தங்கள், இதுதான் பாத்தீங்கன்னா 4வது பாயிண்ட். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்னது, அதாவது தொழில்துறை சீர்திருத்தம், அடுத்து வேளாண் துறை சீர்திருத்தம், அடுத்து வர்த்தகத்துறை சீர்திருத்தம், அடுத்து நிதித்துறை சீர்திருத்தம். ஓகேவா? சோ இப்ப பார்க்கலாம். நிதி ஒழுங்கு மிக முக்கியம் என்பதில் ஐயமில்லை. இந்த நிதி பற்றாக்குறை, அதாவது பிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3% மேல் இருக்கக்கூடாது. ஓகேவா? சோ இந்த பற்றாக்குறை 3% மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? என்ற ஒரு வழிகாட்டுதலை பன்னாட்டு பண நிதியம் கொண்டு வந்தது. இந்த வழியில் அரசானது வரவு செலவு திட்டங்களில் செலவுகளை இலக்காக கொண்டு வருவாயை பெருக்கும். சோ செலவுகளை இலக்கா வச்சு எதை பெருக்கிறது, வருவாயை பெருக்கிறது. நேரடி வரி அளவை மாற்றியமைப்பதால் ஆடம்பர நுகர்வு குறையும். என்னென்ன தேவையோ அத்தியாவசியம் தேவைதான், ஆனா ஆடம்பர நுகர்வு அப்படிங்கிறது குறையும். எனவே பொது நிதியை கூட்டுவதிலும் பொது செலவை குறைப்பதிலும் அரசாங்கம் மிக குறியாக இருந்தது. செலவை குறைக்கும் முகத்தான் உர மானியம் மற்றும் சர்க்கரை மானியங்கள் குறைக்கப்பட்டன. வருவாயை அதிகப்படுத்த பொதுத்துறை சொத்துகள் விற்கப்பட்டன. அரசு நலத்திட்டங்களுக்கான நிதியை படிப்படியாக குறைத்தது. தொழில்துறை நிறுவனங்கள் மீதான தாக்கங்களை குறைத்தது. இதனால் ஏழை மக்களின் மீதான தாக்கம் அதிகரித்தது. சோ என்னென்ன பண்ணிருக்காங்க, சோ அதாவது பொது செலவை குறைச்சிருக்காங்க. அரசாங்கம் வந்து பொது செலவை கம்மி பண்றதுக்கு தான் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. அது போக ஆடம்பர நுகர்வு குறைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உர மானியம், சர்க்கரை மானியம் இது எல்லாமே குறைக்கப்பட்டது. வருவாயை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுச்சு, பொதுத்துறை சொத்துக்களை வித்திருக்காங்க. சோ அரசோட நலத்திட்டங்களுக்காக நிதி படிப்படியா குறைஞ்சிருக்கு. இதனால என்ன ஆச்சுன்னா ஏழை மக்களுக்கு தான் அந்த தாக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருந்திருக்கு. ஓகேவா? அடுத்து பண்டங்கள் மற்றும் பணிகள், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், GST. ஓகேவா? சோ GST அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? சோ இது என்ன அப்படிங்கறத பாத்துக்கோங்க. GST பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 1 2017 தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த GST வந்தது. ஓகேவா? சோ ஜூலை 1 2017 வந்தது. இது வந்து ஒரு முனை வரி, அதாவது ஒரே நாடு ஒரே வரி அந்த மாதிரி சொல்றது. ஓகேவா? பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது நுகர்வோர் நுகரும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மீது விதிக்கப்படும் வரியாகும். விரிவான மறைமுக வரியாக உற்பத்தி, விற்பனை மற்றும் நுகர்வு மீது விதிக்கப்பட்ட இது முன்மொழியப்பட்டது. இது மத்திய மற்றும் மாநில அரசுகள் விதிக்கும் அனைத்து மறைமுக வரிக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. அதாவது வேட்லாம் இருக்கு இல்லையா, சோ இதுக்கெல்லாம் மாற்றாக கொண்டு வரப்பட்டது GST. இது உற்பத்தி மற்றும் பண்டங்கள் பணிகள் மீதான அடுக்குவரி பாதக விளைவை நீக்கும். இந்த வரி ஒரு முனை வரியாகும். மதிப்பு கூட்டப்பட்ட வரி என்பது பல முனை வரி. அதாவது வேட் GSTனா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அப்பதான் வந்து என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேங்களா? சோ வேட் அப்படின்னா வேல்யூ added tax அப்படின்னு சொல்லுவாங்க. GST அப்படின்னா goods and service tax அப்படின்னு சொல்லுவாங்க. இது VAT யார் வசூலிப்பாங்க அப்படின்னா மாநில அரசு வசூலிக்கும். ஓகே, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் VAT அப்படிங்கிறது மாறும். ஒவ்வொரு மாநில அரசு எந்த மாதிரி விதிச்சிருக்கோ அதை பொறுத்துதான் அந்த VAT அப்படிங்கிறது இருக்கும். ஆனா GST பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசு ரெண்டுமே பண்ணிக்கும். ஓகேங்களா? ஒரு இதுக்கு GST போடுறாங்கன்னா பாதி மத்தியத்துக்கும் பாதி வந்து மாநிலத்துக்கும் வந்துடும். அடுத்து அது வந்து எந்த பயன்பாட்டுக்கு மட்டும் இருக்கும் அப்படின்னா VAT அப்படிங்கிறது எந்த மாநிலமோ அந்த மாநிலத்துக்குள்ள மட்டும் இருக்கும். ஓகேவா? அந்த அதுக்குள்ள மட்டும் சேல்ஸ் பண்ணிக்கிற மாதிரி, அதுக்குள்ள மட்டும் பில் போட்டுக்கிறது, அதுக்குள்ள மட்டும் டாக்ஸ் கட்டிக்கிறது. ஓகேவா? ஆனா GST அப்படிங்கிறது நாடு முழுவதுமே இருக்கும். ஓகேவா? சோ நாட்டுக்குள்ள நீங்க எந்த மாநிலத்துல இருந்து எந்த மாநிலத்துக்கு வேணா அனுப்பிக்கலாம், எந்த மாநிலத்துல இருந்து எந்த மாநிலத்துக்கு வேணா பில் போட்டுக்கலாம், வாங்கிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அடுத்து இதோட வரி விகிதம் பாத்தீங்க அப்படின்னா மாநிலத்துக்கு மாநிலம் மாறும். ஓகேவா? VAT அப்படிங்கிறது மாநிலத்துக்கு மாநிலம் மாறும். ஆனா GST அப்படிங்கிறது நாடு முழுவதுமே ஒரே ஸ்லாப் தான். ஓகேவா? சோ அதாவது 0%, 5%, 12%, 18%, 28%, அந்த இது ஃபுல்லாவே நாடு முழுவதுமே ஒரே ஸ்லாப் தான். எதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அது எந்த இடத்துல இருந்து எங்க வித்தாலும் எந்த இடத்துல இருந்து எங்க வாங்கினாலும் நாடு ஃபுல்லா எல்லாமே ஒரே பர்சன்டேஜ் தான். ஓகேங்களா? சோ இதுக்கு 5% கொடுத்துருக்காங்கன்னா 5% தான் எந்த இடத்துல நீங்க வாங்கினாலுமே. ஓகேவா? அடுத்து இது பாத்தீங்கன்னா 2017க்கு அப்புறம் VAT அப்படிங்கிறது எதுக்கு இருக்கு அப்படின்னா பெட்ரோல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீசல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிக்வைட். ஓகேங்களா? சோ இது எல்லாத்துக்குமே VAT அப்படின்னா இன்னுமே இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் GST கொண்டு வரல. ஓகேவா? பெரும்பாலான பொருட்கள் எல்லாமே, பெரும்பாலான பொருட்கள் ஆகட்டும் சேவைகள் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே GST நடைமுறையில இருக்கு. ஆனா பெட்ரோல், டீசல், லிக்வைட்க்கு பாத்தீங்க அப்படின்னா GST நடைமுறையில இல்ல, VAT தான் இருக்கு. அந்தந்த மாநிலங்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் இருக்கு. ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா வரி வகை எப்படி இருக்கும் அப்படின்னா பொருட்கள் வந்து விற்பனைக்கு மட்டும்தான் VAT. ஓகேவா? சோ பொருட்கள் விற்பனைக்கு மட்டும்தான் VAT. ஆனா
ஜிஎஸ்டி அப்படிங்கிறது விற்பனைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேவைகளுக்கும் உங்களுக்கு வரும். ஓகேவா? சோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேட்டுக்கும் ஜிஎஸ்டிக்குமான அந்த வித்தியாசம். வேட் அப்படிங்கிறது பல முனை வரி. ஓகேங்களா? சோ மாநிலத்துக்கு மாநிலம் அது வந்து வேறுபடும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. அந்தந்த மாநிலங்கள் என்ன வந்து அதுக்கு வந்து வரியை வந்து நிர்ணயம் செஞ்சிருக்கும், அந்த வரியை வசூலிக்கும். அது வந்து மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நாடு முழுவதும் ஒன்னேதான். ஓகேவா? அடுத்து பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி 29/3/2017 அன்று பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டு 2017 ஜூலை திங்கள் முதல் நாள், சொன்ன இல்லையா, ஜூலை 1. ஜூலை 1 2017 அன்று நாளன்று நடைமுறைக்கு வந்தது. சோ அது எப்ப வந்து ஒப்புதல் வழங்கினாங்க அப்படின்னா 29/3/2017. அப்ப ஒப்புதல் வாங்கி ஜூலை மாசம் தான் என்ன பண்ணிருக்காங்க, அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? சோ தற்போதைய வரி விகிதம் பாருங்க, 0%, 5%, 12%, 18%, 28% ஜிஎஸ்டி. இதுதான். இப்ப ஒரு பொருளுக்கு 5% அப்படின்னா நான் வந்து எங்க வாங்கினாலுமே, இந்தியாக்குள்ள நான் எங்க வாங்கினாலுமே அந்த பொருளோட ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 5% தான். அது வந்து தென்னிந்தியால நான் வாங்கினாலும் சரி, இல்ல நான் வந்து ராஜஸ்தான்ல வாங்கினாலும் சரி, எந்த இடத்துல வாங்கினாலும் சரி. ஓகேவா? சோ இந்தியா முழுவதும் ஒரு பொருளுக்கு நான் 5% ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு நான் எங்க போய் வாங்கினாலுமே 5% தான். ஆனா வேட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த வரி விகிதம் மாறும். ஓகேவா? ஜிஎஸ்டியோட நன்மைகள் எப்பயுமே அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதோட நன்மை இருக்கும், தீமை இருக்கும் இல்லையா? பாக்கலாம் பாருங்க. ஜிஎஸ்டியோட நன்மைகள் என்னன்னா, அடுக்கு வரி விளைவுகளை நீக்கியது, ஒருமுனை வரியாக உள்ளது, பதிவுக்கான வாசலாக உள்ளது, சிறிய நிறுவனங்களுக்கான கலவை திட்டங்கள் உள்ளன, இணையவழி வசதி மற்றும் இணையவழி வசதி மூலம் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது, மின்னணு வணிகம் வரையறுக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? தளவாடங்களின் திறன் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது, அமைப்பு ரீதியற்ற துறையை ஒழுங்குபடுத்துகிறது. சோ இது எல்லாமே ஜிஎஸ்டியோட நன்மைகள். அடுத்து பணம் மற்றும் நிதித்துறை சீர்திருத்தங்கள். பாருங்க, இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இச்சீர்திருத்தங்கள் வங்கி அமைப்பை மிகுந்த திறனுடையதாய் மாற்ற முயற்சித்தன, வட்டி வீதங்களில் காணப்பட்ட வேறுபாடுகளை களைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. சோ என்ன அப்படிங்கிறது ஒரு சிலது கொடுத்திருப்பாங்க. ரொக்க இருப்பு விகிதம் 1991 ஆண்டு நரசிம்மம் குழு. ஓகேங்களா? சோ பிபி நரசிம்மராவ்னு பார்த்தோம்லையா, அவரு வேற இவரு வேற. அவர் வந்து பிரதமரா இருந்தவர், இவரு வேற. ஓகேவா? 1991 ஆண்டு நரசிம்மம் குழு பரிந்துரைப்படி சட்ட ரீதியான நீர்மை விகிதம், அதாவது ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ எஸ்எல்ஆர் மற்றும் ரொக்க இருப்பு விகிதம் சிஆர்ஆர் குறைக்கப்பட்டது. சோ சட்ட ரீதியான நீர்மை விகிதமும் ரொக்க இருப்பு விகிதமும் இதெல்லாம் வங்கி நம்ம பார்க்கும்போது ஒரு சில இதெல்லாம் பார்ப்போம். அப்ப நம்ம அதெல்லாமே என்னன்னு டீடைல்டா பாத்துக்கலாம். ஓகேவா? ரொக்க இருப்பு வீதமும் என்னாச்சு, குறைக்கப்பட்டது. 1991 ஆண்டு மத்தியில் எஸ்எல்ஆர் மற்றும் சிஆர்ஆர் விகிதங்கள் மிக அதிகமாக இருந்தன. சோ 1991 ஆண்டுல மத்தியில மிடில்ல எஸ்எல்ஆரும் சிஆர்ஆரும் அதிகமா இருந்திருக்கு. 3 ஆண்டு கால அளவில் எஸ்எல்ஆர் விகிதத்தை 38.5% 25% குறைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அப்ப அந்த 38.5% இருந்ததை 25% என்ன பண்ணிருக்காங்க, குறைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. இதே போன்று சிஆர்ஆர் பாத்தீங்க அப்படின்னா 3 முதல் 5% குறைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது வந்து 4 ஆண்டுகள்ல. ஓகேவா? சோ சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், அதுக்கப்புறம் சிஆர்ஆர் இது ரெண்டையும் குறைச்சிருக்காங்க. யாரோட பரிந்துரைப்படி அப்படின்னா நரசிம்மம் குழு பரிந்துரைப்படி என்ன பண்ணிருக்காங்க, கம்மி பண்ணிருக்காங்க. அதாவது ரொக்க இருப்பு வீதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஒரு 100 ரூபாய் வந்து பேங்க்ல இருக்கு அப்படின்னா, ஓகேங்களா? சோ ஒரு 100 ரூபாய் நான் போடுறேன் அப்படின்னா அதுல வந்து 95 ரூபாய். ஓகேவா? சோ ஒரு 96 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4% மட்டும் அவங்க பேங்க் வச்சுக்கிட்டு 96 ரூபாய் நம்ம என்ன பண்ணிருவாங்க, இதை வந்து லோனா நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. ஓகேவா? சோ இப்ப என்ன பண்ணுறாங்க, அந்த இதை வந்து குறைக்க சொல்லிருக்காங்க அப்படின்னா 4%ல இருந்து கம்மி பண்ணி இப்ப 1% வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 100 ரூபாய்க்கு 99 ரூபாய் நமக்கு வந்து லோனா கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ அந்த ரொக்க இருப்பு விகிதம் குறைப்பு அப்படிங்கிறது இதுதான். சோ அந்த பர்சன்டேஜ் என்ன பண்ணிருக்காங்க, குறைச்சு அதை வந்து அதிகமான அமௌண்டா வந்து கொடுக்குறது. ஓகேவா? சோ அது எதுக்காக அவங்க வந்து புடிச்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு பேங்க் வந்து திவால் ஆகுது அப்படின்னா அதை வச்சு இது பண்ணிக்கிறதுக்கு தான். ஓகேவா? சோ அது எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. இதுதான் ரொக்க இருப்பு விகிதம்னு சொல்லலாம். அடுத்து வட்டி விகித தளர்வு. முன்னர் வைப்புகளுக்கான வட்டி வீதம் மற்றும் வங்கி கடன்களுக்கான வட்டி வீதம் போன்றவற்றை இந்திய ரிசர்வ் வங்கி கட்டுப்படுத்தி வந்தது, தற்போது தளர்த்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா? சோ இது வந்து வைப்பு நிதிகளுக்கான வட்டி வீதம், வங்கி கடனுக்கான வட்டி விகிதம் இது எல்லாமே ரிசர்வ் வங்கி கட்டுப்படுத்தி வந்தது. இப்போது அதுல எல்லாமே தளர்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு.
பொதுத்துறை, தனியார் துறை மற்றும் அயல்நாட்டு வங்கிகளுக்கு இடையான அதிகப்படியான போட்டியை சமாளிக்க நிர்வாகத்திலிருந்து தடைகள் நீக்கப்பட்டன. சோ அடுத்து, செயல்பாட்டில் இருக்கும் வங்கிகளின் வலையமைப்பை பரவலாக்க வங்கி கிளைகளுக்கான உரிமம் வழங்குதல் தளர்த்தப்பட்டது. எல்லாமே உங்களுக்கு வங்கி சம்பந்தமா வரும்போது இன்னுமே நம்ம டீடைல்டா பார்க்கலாம். பணம் வங்கிகள் இதெல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் இன்னுமே டீடைல்டா நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இப்போதைக்கு இந்த பாயிண்ட் எல்லாமே நோட் பண்ணிச்சுக்கோங்க. புதிய கிளைகளை கண்டறிய மற்றும் சிறப்பு கிளைகளை திறக்க வங்கிகளுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது. சோ நிறைய புதிய கிளைகள் திறக்கிறதுக்கோ சிறப்பு கிளைகள் திறக்கிறதுக்கோ என்ன பண்ணாங்க, சுதந்திரம் கொடுத்தாங்க வங்கிகளுக்கு. புதிய தனியார் துறை வங்கிகள் தொடங்குவதற்காக வழிமுறைகள் வழங்கப்பட்டன. சோ புதிய தனியார் துறை வங்கிகளும் வழங்குறதுக்கு, ஏன்னா பொதுத்துறை மட்டுமே இதாகாது இல்லையா, அப்ப தனியார் துறையும் வங்கிகள் தொடங்குவதற்கான வழிமுறைகள் வழங்கப்பட்டன. நரசிம்மம் குழு அறிக்கையின்படி வாராக்கடன் மற்றும் சொத்து மதிப்பினை கணக்கிட புதிய வழிமுறைகள் வழங்கப்பட்டன. அப்ப நரசிம்மம் குழு அறிக்கையின்படி வாராக்கடன் சொத்து மதிப்பினை கண்டறிய என்ன பண்ணிட்டு புது விதிமுறைகள் வகுக்கப்பட்டன. இது எல்லாமே பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு பாயிண்டையும் நோட் பண்ணிச்சுக்கோங்க. இது எல்லாமே பணம் மற்றும் நிதித்துறையில ஏற்பட்ட சீர்திருத்தங்கள். இது இன்னுமே டீட்டெயிலா நம்ம இன்னும் வேற வேற கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா, சோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. புதிய பொருளாதார கொள்கை நடைமுறைக்கு பின் இந்திய பொருளாதாரத்தில் வியத்தகு முன்னேற்றம் ஏற்பட்டது என்பதில் ஐயமில்லை. ஒரு நாட்டு பொருளாதாரத்தின் அளவே அந்நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார பலத்தை நிர்ணயிக்கும். எனில் இது பாத்தீங்கன்னா இந்தியா 1991 முதல் உண்மையாக வளர்ந்துள்ளது. இந்திய ஜிடிபி 2015-16 ஆண்டில் கடந்த $2 டிரில்லியன் கண்டுள்ளது. ஜிடிபியை பொறுத்து நமது நாடு தற்போது 9வது இடத்தில் உள்ளது. ஜிடிபியை பொறுத்து எத்தனாவது இடத்துல இருக்கு, 9வது இடத்துல இருக்கு. சோ இது மட்டும் ரொம்ப முக்கியமானது. ஒரு முறை டாக்டர் ராஜ்கிருஷ்ணா அவர்களால் பயன்படுத்தப்பட்ட இந்து வளர்ச்சி வீதம் என்பதன் அடிப்படையில் குறைவான பொருளாதார வளர்ச்சியுடைய நாடு என்று வர்ணிக்கப்பட்ட இந்தியா தற்போது உலக அளவில் எவ்வளவு மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. சோ யார் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இந்த வளர்ச்சி கணக்கியல் அமைப்பு மாற்றங்கள் காரணமாக உள்ளது. அதனால்தான் அதிகரித்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் பொதுமக்களின் துன்பங்களை தணிக்க தவறிவிட்டது. சமூக பொருளாதாரம் மற்றும் சுற்றுப்புற சூழல்களில் சமனற்ற நிலை ஏற்பட்டது. வேலையின்மை, வறுமை, உடல்நலக்குறைவு போன்ற அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கப்படாமலேயே உள்ளன. சோ இதெல்லாம் என்னது, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தான். ஓகேங்களா, நீண்டுகிட்டு தான் இருக்கு. சமூக பொருளாதார மற்றும் சுற்றுப்புற சூழல்களில் சமனற்ற நிலை, வேலையின்மை, வறுமை, உடல்நலக்குறைவு போன்ற அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படாமலேயே இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாமே நம்ம முன்னாடி பார்த்த சும்மா ரீகால் பண்றதுக்காக கொடுத்திருப்பாங்க. தாராளமயமாதல் என்ன, சின்ன சின்ன பாயிண்டா அங்க பேராகிராஃபா பார்த்திருப்பீங்களா, இங்க சின்ன பாயிண்டா கொடுத்திருப்பாங்க. தாராளமயமாதல்னா என்ன, தனியார் மயமாதல்னா என்ன, உலகமயமாதல்னா என்ன, முதலீட்டு குறைப்புனா என்ன, தொழில் உரிமம் விலக்குன்னா என்ன, வெளிநாட்டு நேரடி முதலீடுனா என்ன, வெளிநாட்டு தனியார் முதலீடுனா என்ன, அதுக்கப்புறம் குளிர்பதன சேமிப்பு கிடங்குனா என்ன, SEZனா என்ன, SLRனா என்ன, இது எல்லாமே கொடுத்திருப்பாங்க. சும்மா ஒரு ஓரலா படிச்சு வச்சுக்கோ. ஓகேவா, சோ இதோட இந்த யூனிட் முடியுது. ஓகேவா, சோ இந்த யூனிட்ல என்னென்ன படிச்சோம், இந்தியாவோட பொருளாதாரத்துல என்னென்ன மேம்பாடுகள் கொண்டு வந்தாங்க, என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க, என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க, இந்த பாயிண்ட் எல்லாமே தான் நம்ம படிச்சோம் இல்லையா. சோ எல்லாத்தையுமே பேராகிராஃபா இல்லாம பாயிண்டா நோட் பண்ணி வச்சு படிச்சீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இன்னுமே தெளிவா அடுத்த டைம் நீங்க ரீகால் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேவா, அடுத்தடுத்த யூனிட்ஸ் நம்ம பார்க்கலாம். சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னென்ன அந்த யூனிட் பார்த்திருக்குமோ அந்த பாயிண்ட் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா, சோ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.